श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णों यतीन्द्रप्रवणं वन्दे व्यजामातरं लक्ष्मीनाथ समारंभां नादयामन मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्याच्युतपदां भुजयुग्मरुक्म व्यामोदकस्ततित्राणि धृणाय मेने गुरुकुलवदोपदैकसिन्धो रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये माता पिता युवदयस्तनया विपूते सर्वं यथेव नियमेन महन्मयानाम् आद्यसनकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तकदङ्घ्रिकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्रमहदाह्वयपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेरेण परकालयतीन्द्रमिश्रां पराङ्कुशमुनीन् प्रणतोऽस्मि नित्यम् अखिल भुवन जन्मस्तेम संगादिलीले जनद विविध भूत प्रत्यक्षैकदीक्षे श्रुतिस्यनसि विधीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवद भ्रम परस्मिन् सेमुषी भक्तिरूपा पाराचर्यवसुताम् उपनिषत्तुप्त्याप्ति मध्योत्पत्ताम् संसाराग्निविदीप्न प्राणाप्त सञ्जीवनीम् पूर्वाचार्य सुरक्षितां बहुमति व्याघात दूरस्थितम् आनीतां तु अक्षरैः सुमनसो भौमा बिबन्तन्यहम् तस्मै रामानुजाचार्य नमः परमयोगिने यत्श्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तज्वरम् असीसमत् சந்தேகங்களுண்டா? பார்த்தேடா, சந்தேகம் உண்டா? இல்ல, வசு ருத்ர ஆதித்ய அப்படின்னு சொல்லி 3 சொன்னீங்க. ஆமா, வசு ருத்ர ஆதித்ய. அது வசு தேவர்களை வசு சொன்னீங்க. ருத்ரர் யாரு, ஆதித்யா எல்லாம் யாரு? அவங்க எல்லாம் அப்பா டவுனா? சரி சரி சொல்றேன். அதான் பார்க்க போகணும் இப்போ இன்னைக்கு. அப்புறம் சில பேருக்கு மோட்சமே தரதா இருந்தாலும் நான் இந்த உலகத்தில் கொஞ்சம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு வரேன் அபிப்பிராயம் இருக்கு. ஆனாலும் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு வரேன், அதாவது எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு போஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்குறவா இருக்கேன். இருந்தாலும் நான் வரேன், கொஞ்ச நாள் கழிச்சு வரேன், இதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறவா இருக்கேன். அப்புறம் இன்னொரு சின்ன கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன், சொல்லுங்க. நான் பிஹெச்டி வாங்கணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணுவேன்னா? ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி ஒரு கண்டுபிடிப்பேன். ஒரு படிக்கணும், ஒரு இடத்துல போய் ஒரு காலேஜ்ல யூனிவர்சிட்டியில சேர்ந்து ஒரு ப்ரொஃபஸரை கண்டுபிடிச்சி அவரு கீழே சேரணும். எந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு ரிசர்ச் பண்ணணும். அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு அதுக்கு மேல தெரியுது. நார்மலா என்ன பண்ணணும்னாக்க போஸ்ட் கிராஜுவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அது மேலே ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறதுல ஆசை இருக்கணும். அந்த ஆசைக்கு என்னென்ன இருக்குது, இந்த மட்டும் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கா, என்ன வேணும், என்ன எது சமாச்சாரம், அப்படி அந்த எல்லாத்தையும் பார்த்து தென் தே ஹேவ் டு பாஸ்டுலேட் தோஸ் தியரிஸ். அதான் நார்மலாக. ஆனால் சில பேர் பை பர்த் நல்ல அதில் வந்து எக்ஸாம்பிளரியாக இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ் சுப்புலட்சுமி இருக்காங்க. அந்த அம்மா வந்து எங்கேயா மியூசிக் காலேஜில் படித்தாங்களே? இல்லையே, பட் ஷீ இஸ் அ டாக்டர். அதே மாதிரி சில இதுகளில் சில பர்டிகுலர் ஃபீல்டில் அண்ணா ஸ்பெஷலைஸ்டாக இருக்கக்கூடிய வழக்கு டாக்டருக்கு என்ன அர்த்தம்? டாக்டர்னாக்க இந்த ஃபீல்டில் கரகண்டவா அப்படின்னு தெரியறதுக்காக இருக்கு. ஆக இதை எப்படி பண்ணணும்னாக்க ஒரு ரெகுலராக இது வந்து அச்சீவ் பண்ணலாம். சில பேருக்கு இயல்பாகவே அமைஞ்சிருக்கு, அதை வச்சு நம்ம பண்ண முடியும் இல்லையா? ரைட், அது மாதிரி தான். இப்போ நல்ல புண்ணியம் பண்ணுறான். புண்ணியம் பண்ணுறச்சு என்ன பண்ணுறான்னாக்க அதில் ஒரு சின்ன ட்ரேஸு நான் பண்ணுறேங்கிற எண்ணம் இருக்குன்னு வச்சு, நல்லவா தான், அது இதில் கிடையாது, நான் பண்ணுறேன் அப்படி எண்ணம் இருக்குது. அப்படி இருக்கிற என்ன பண்ணுறான்னாக்க அவள்லாம் அந்த புண்ணியத்துக்கு ஏற்ற பலன் அடைகிறான். ஆனாலும் தான் நிறைய பண்ணணும்னு விரும்பலை. ஆனால் அதே சமயத்தில் பண்ணுறச்சு நான் பண்ணினேங்கிற எண்ணம் வந்துடும் இல்லையா? அந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் தேவ பதவிகளை அடைகிறாங்க. அந்த பதவிகள் தான் வசு ருத்ர ஆதித்யங்கிறது. அதாவது எம்பெருமானார் காலத்தில் உய்ய கொண்டார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து
ஆளவந்தா சிஷ்யம் ஆளந்து நாதபுரம் சிஷ்யம் உய கொண்டார்ல, வேற ஒரு உய கொண்டார். நல்லா படித்தவர், விஷயம் என்ன தெரிஞ்சவர். அவருக்கு எம்பெருமானாருக்கும் இந்த சில வாதங்கள் வந்தது. எம்பெருமானார் இந்த பிரபத்தியை முக்கியமாக பண்ணவர். ஏன்னா அவர் இருந்த 120 வருஷத்துல பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 20 வருஷம் அவருக்கு இடம் மேலே போயிடுது. அப்புறம் இங்கே வந்து ஸ்ரீரங்கம் வந்தார், இதை கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணுறதுல ஆரம்பித்தார். அப்புறம் இங்கே அரசனுடைய தொந்தரவு வந்தது. 12 வருஷம் மேல்கோட்டையில் இருந்தார். அப்புறம் ஸ்ரீரங்கம் வந்தார். யாரோ விஷம்ல இருந்தார். 2 வருஷம் திருவள்ளூரில் போயிருந்தார். அதை தவிர்த்து 3 தரம் திருப்பதிக்கு நடந்து போய் 3 தரம் போயிட்டு வந்திருக்கார். ஸ்ரீராமநகத்தில் இருக்கார். திருப்பதியில் வழக்குகளை தீர்த்து வச்சிருக்கார். அப்புறம் டெல்லிக்கு போய் செல்லப்பிள்ளை மட்டும் வந்திருக்கார். அப்புறம் காஷ்மீரத்துக்கு போய் அங்கேருந்து கோதாவரி வண்டி எடுத்து வந்தார். ஸோ அவர் லைஃப்பில் பார்த்தீங்கன்னாக்க 120 வருஷத்தில் அவர் ப்ராக்டிக்கலாக அலைஞ்சுட்டே இருந்தார். ஒழிய உட்கார்ந்து நிதானம் பண்ணான்னு கிடையாது. அவர் நம்ம புக்கில் படிக்கிறவே இப்போ போகிற உபாசகன் உபாசனை உபாசனை அவர் உபாசனை பண்ணின ஒரு வரி கூட எங்கேயும் கிடையாது. ஆனால் இவ்வளோ பாஸ்டுலேட் பண்ணவர் உபாசனை தான் முக்கியம். பாஸ்டுலேட் பண்ணவர், அதாவது வேதம் சொல்றது என்னன்னாக்க உபாசனை பண்ணுன்னு சொல்றது அப்படின்னு சொன்ன அவர் தான் கடைப்பிடிச்சாருன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லணும். அதுக்காக என்ன பண்ணார் அவர் அப்படின்னாக்க தன்னால் கடைப்பிடிக்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டார். உபாசனத்துல நோக்கம் என்ன பார்த்தோம் இல்லையா? தைலதாராவது அவிச்சின்ன ஸ்பத்தி சத்தானுரூபம் சொல்ல முடியாது. பகவானை இடைவராது மனசில் நிறுத்தி தியானம் பண்றது தான். அதுக்கு உபாசனம் பண்ணாதான் உண்டா? நான் டே டு டே லைஃப்லேயே பகவானே நினச்சிட்டு இருக்கேனே, அதைத்தான் கண்ணன்னு சொன்னான். 17 அத்தியாயம் வரிஞ்சு வச்சு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தாலும் அர்ஜுனுடைய முகம் பார்த்தாக்க விளக்கணை குறிச்ச மாதிரி தான் இருந்தது. அர்ஜுன் தோன்றது பரவாயில்ல, கர்மயோகம் தேவையில்லா போல் இருக்கு, ஆனால் அதில் இந்த பிரச்சனை இருக்கு, அதோட ஞானம் தேவையில்ல போல் இருக்கு, அதில் இந்தந்த பிரச்சனை இருக்கு. இப்படி ஒன்று எலிமினேட் பண்ணிட்டே வந்தான். என்னதான் பண்ணுறது தெரியல. நிறைய கேட்டான், வாசம் தான். ஆனால் ஒன்றும் மனசில் நல்ல இல்லையா, என்ன பண்ணுறது அப்படிங்கிறச்சியா சொன்னான். இப்போ இப்படிதானே பண்ற, போறப்படாதுன்னு. சர்வதர்மான் பரித்தியச்ச மாமேகம் சரணம் பிரஜ அகம்த்வா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. நோக்கம் என்ன? மோட்சம் அடையும். மோட்சம் அடையாமல் தடுத்துட்டு இருக்குது என்னது? பாபங்கள். இப்போ என்ன பண்ணணும்? இந்த பாபங்கள்லாம் போச்சுனாக்க மோட்சத்துக்கு வர முடியும். ஆகப்பத்தை என்ன பண்ணனாக்க அதுக்கு தர்மங்கள் அமைக்கணும். இதெல்லாம் இந்த கர்ம ஞான பக்தி வரங்கள். அது என்னால் முடியலையே, நான் பண்ண தப்பு எனக்கு தெரியறது, இந்த போக்கிக்கு எனக்கு வழி தெரியல, நான் என்ன பண்றது? இதான் அர்ஜுனுடைய பாயிண்ட். அப்போ அதான் சொல்றான், சர்வதர்மான் பரித்தியச்ச, இந்த கர்ம ஞான பக்தியை விட்டுடும், மாமேகம் என் ஒருவனையே சரணம் பிரஜ சரணமாக அடை, அகம்துவா சர்வபாபேபியோ நானுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் உன்னை விடுதலையை செய்கிறேன். அப்போ ஆகமொத்தம் உன்னை மோட்ச தகுதிப்படுத்துறேன். ஆகமொத்தம் மோட்ச தகுதிப்படுத்துக்கு என்ன பண்ணணும்னாக்க முதல்ல அவனை சரணடையணும். இன்னொன்னும் இந்த மோட்சங்கிறது நம்முடைய முயற்சினால் அடையக்கூடியது ஒன்றும் இல்லை. அக்ராஸ் த கவுண்டர் நான் ரூபாய் கொடுத்தேன் பொருளை வாங்கினு இருக்கு இல்லை, அவன் விரும்பினா தான் முடியும். அதான் முந்தாலே சொல்லிருக்கேன் உங்களுக்கு. எப்படின்னா, யாரும் ராஜகுமாரி சுயம்பரம் பண்றான்னாக்க, இந்த ராஜாக்கள்லாம் வரிசையா இருக்கிறான்னாக்க, அவள் யார்கிட்ட மாலை போடுறாளோ அவள் தான் அவனுக்கு கிருஷ்ணா போறான். ஆனா எல்லா ராஜாக்கள் என்ன பண்ணிருக்கா, அவளை எந்த செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கே தகுதி அவளுக்கு என்ன விருப்பமா இருக்கும், என்ன வித்தா பிடிக்கணும், அந்த மாதிரி தன் அலங்காரம் மட்டும் வந்துக்கிறா. அதே மாதிரி இப்போ மோட்சம்ங்கிறது பகவான் கொடுத்தா தான் கிடைக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இந்த 6 வகை சொன்ன பாருங்க. ஆனுகூல்ய கிருத்தியம், பிராதிகூல்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கோப்திருத்தம், ஆகிஞ்சன்யம், ஆத்ம நிவேதனம், இதெல்லாம் பண்ணி ரெடியா இருக்கேன். அவன் எனக்கு மோட்சம் கொடுக்கலாம். ரைட்டு. இன்னொன்று என்னன்னாக்க, மோட்சம் கொடுக்கறது அவனுடைய ப்ரோரோகேட்டிவ். எல்லாம் இருந்தாலும் கொடுக்காமலும் போகலாம், அதுவும் பாசம். ஏன்னா அவன் சர்வஜன் சர்வசக்தன். இல்லை இல்லை எனக்கு மோட்சம் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு நான் எல்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு மோட்சம் கொடுத்துதான் ஆகணும்னாக்க அப்போ அவன் ஏதோ விதி கட்டுப்பட்டவன் ஆயிடுறது. ஆகவே அவனுடைய சர்வசக்தித்துவத்துக்கு கோளாறு வந்துடுது. சரி, அப்புறம் இன்னொன்று பார்ப்போம். வேதத்தில் எல்லாம் சொல்லிருக்கு, புக் வேதம் கரடபுரடாக இருக்குது, புரியறதே கஷ்டமாக இருக்குது. அப்புறம் அதுக்கு என்ன பண்ணான்னாக்க ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு தனியாக அதுலேருந்து எடுத்து சில ரிஷிகள்லாம் அதை நல்லா அனலைஸ் பண்ணி இது இப்படி கோடிஃபை பண்ணாங்க. அதாவது ஸ்மிருதிகள்னு பேர்.
மனுஸ்மிருதியிலேருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ ஸ்மிருதிகள்லாம் வந்து இது எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். அப்புறம் அதை மற்ற பேருக்கு விளக்கணுமே, பீப்புள் அட் லார்ஜ் விளக்கிறதுக்காகத்தான் இதிகாசங்கள் இருக்கு. ராமன், கிருஷ்ணன், இதெல்லாம் இவாளெல்லாரும் அங்கங்க மக்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு நடந்து காட்டியிருக்கா. இப்போ இந்த இத்திகாசங்கள் எதுக்காக வந்ததுனாக்கா நம்ம மாதிரி மக்களுக்கு தான். எல்லாருமே ரிஷிகள் மாதிரி இருந்துட்டாக்க அவளுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. அவள் ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவா, தான் உடம்ப வருத்திக்க முடியும். நம்ம பொறுத்த மட்டும் கோவிலுக்கு போனோம்னாக்க கர்ப்பரத்தில் ஏசி பண்ணிக்கலாம் கேட்கறவளா போனோம். அந்த மாதிரி இருக்குச்சு. நமக்கு என்னதான் பண்றது? நமக்கு போறதுக்கு வழியே இல்லையானாக்க அதுக்காகத்தான் இந்த சருதன்மான் பத்தியாச்சு இந்த சரம ஸ்லோகத்தை சொன்னோம். சரம ஸ்லோகம்னு பேர் இருக்கு. 18வது 66 ஸ்லோகம். அதுக்கப்புறம் ஸ்லோகம் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் முடிவான பொருள் சொல்ல சரம் ஸ்லோகம்னு பேரு. ஆக நம்ம அவனை சரணாகதி பண்றதுதான் வழி அப்படின்னு எம்பெருமான் நிச்சயிச்சுட்டு ஒரு பங்குனி உத்தர நாள்ல பெருமாளும் பிராட்டியமா சேர்த்துல இருந்துச்சு சரணாகதி பண்றார். அப்பதான் தன்னுடைய குத்தத்தெல்லாம் வெளியிட்டுக்கிறார். எனக்கு வேற ஒன்றும் கிடையாது, உன்னை தவிர்த்து வேற கதி கிடையாது எனக்கு, நீ எனக்கு காப்பாற்றான பெருமாளும் தரேன்னு சொல்றார். உனக்கும் தரேன், யார் உன்னை பத்திருக்கா அவளுக்கு தரேன். இதுதான் நமக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தத்திலும் முக்கியமான ஆணி வேற இருக்கு. ஆக நம்மால கர்ம ஞான பக்தி யோகங்கள் பண்ண முடியாது, சரணாகதி பண்ண முடியும். சரி, நம்மால் அப்படித்தான்னாக்க எல்லாராலையும் இப்படியா? அப்படி இல்லையே. எத்தனையோ கர்ம ஞான பக்தி யோகம் பண்றவர்கள். ராமர் காலத்திலேயே ராமர் தண்டகாரண்யம் போன போது எங்கிருந்த முனிவர்கள்லாம் காமிச்ச உடம்பு பத்தியா, ராமா இந்த பாத்தியா, இது இந்த ராட்சசன் வெட்டு வெட்டு, இதை பத்தியா, இது அவன் குத்து, இங்க பார், இதெல்லாம் அது அவன் தின்னு போட்ட ரிஷிகளுடைய எலும்புகள், இப்படிலாம் காமிச்சான். சொல்றான், வல்லியம் பலதிரி வனத்து மானன எல்லியும் பகலும் நொன்று இயற்கை ஆத்தலும் தொல்லரி வளர்க்கிலும் துறையின் நீங்கினும் வில்லியன் மைம்பினா வீடு காண்குமோ அப்படின்னு கேட்கிறான். அவளுக்கு என்ன சந்தேகம்னாக்க அவளுக்கு இந்த சரணாகதிங்கிறது தெரியாது. அதுக்கு பதிலாக இதெல்லாம் பண்ணணும் இருக்கேன். என்ன சொல்றாங்க, வெள்ளியம் வனதிரி வனத்து மான், நிறைய புலிகள்லாம் தெரியக்கூடிய வனத்துல இருக்கக்கூடிய மான்கள் எப்படி இருக்கோம் அந்த மாதிரி நாங்க இருக்கோம். எல்லியும் பகலும் இயங்கிய ஆத்தலம், தொல்லரி நீங்கினம் தொல்லரி வழக்கிலும் துறையின் நீங்கினம், வழக்க வேண்டிய யாகியங்கள்லாம் நாங்கள் பண்ண முடியல. ஆமா, எங்களுக்கு வீடு கிடைக்குமா, எங்களுக்கு பரவது கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறேன். அவளை பொறுத்த மட்டும் அவளுக்கு அதெல்லாம் பண்ணினாத்தான் அது கிடைக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாம சில பேருக்கு இதுதான் ஒரு ஈஸியா கிடைக்குதான், நான் இப்படிதான் வருவேன். அந்த மாதிரி நிறைய புண்ணியம் பண்ணிட்டு ஆனா பகவான் நிறைய எண்ணம் இருக்கு. அவளுக்கு என்ன பண்ணாங்க, பெருமாள் அவளுடைய புண்ணிய தகுந்த மாதிரி வெவ்வேறு ஸ்டேஜஸ்ல வச்சு அவளுக்கு சில அதிகாரங்களை கொடுக்குறான். இப்போ ஒரு கேள்வி வருதுனாக்க, தசரதனுக்கு மோட்சம் கிடைக்கல, வசிஷ்டருக்கு மோட்சம் கிடைக்கல, பீஷ்மருக்கு மோட்சம் கிடைக்கல. ஏன்? இவெல்லாம் தெரியாதவளா? வசிஷ்டருக்கு தெரியாதா இல்லை பீஷ்மருக்கு தெரியாத? தசரன் தான் தெரியாது இருக்கலாம். ஆனா இவள் என்ன பண்ணாக்க நல்ல ஞானஸ்தர்கள், தன் ஞானத்தான் நிறைய பேர் வளர்த்துட்டான். அப்ப என்ன பண்ணணும், அவளுடைய ஞானமானது உலகத்துக்கு உபயோகப்படணும். அதுக்காக அவளை உலகத்துல வச்சிருக்கான். எது மட்டும் ஒரு கல்பம் முடிகிற மட்டும், பிரம்மாவுடைய லைஃப்ல 14 பங்கு முடிகிற மட்டும் ஒரு கல்பத்துக்கு அவசியம். வசிஷ்டர் போஸ்ட், அந்த போஸ்ட்ல ஒருத்தர் ஒரு ஆத்மா வச்சிருக்க, அவர் பிரம்மகல்பம் முடிகிற மட்டும் அவர் இருந்துட்டு இருக்கார். அதே மாதிரி தான் இவர் பீஷ்மர் அஷ்ட வசுக்கள்ல ஒருத்தர், ஒரு சாபத்தினால் இங்க பிறந்தார். ஆகவே இந்த வசு ருத்ர ஆதித்ய அப்படிங்கிறதுலாம் அண்ணா புண்ணியம் பண்ணுங்களா, பகவானே நினைச்சிருக்கிறவா. ஆனாலும் அவ பண்ண புண்ணியம், அவளுடைய கெப்பாசிட்டி தான் செய்யணும்னு நினைக்கிற அவளெல்லாம் இந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கா. 30 கோடி தேவர்கள் சொல்றச்சே, அதுல பண்றச்சே துவாதச ஆதித்யர்கள் 12 ஆதித்யர்கள் 12 பேர், ஏகாதச ருத்ரர்கள் 11 பேர், 11 23, அஷ்ட வசுக்கள் 23 31, 2 அஸ்வினி தேவர்கள் ஆக 33 பேர். மொத்தத்தில் ஒவ்வொரு கோடி பேர் இருக்கா, 33 கோடி தேவர்கள் சொல்லுவாங்க. அப்போ இந்த வசு ருத்ர ஆதித்யர்கள் அப்படிங்கிறவள என்ன பண்ணாங்க, அவள்லாம் இங்க இருந்து பகவான் நினைச்சு அவனை அடையணும்னு முயற்சி பண்ணினா, ஆனால் தான் செயல்முறையால் அடைய நினைச்சா. ஆகவே அவள் செயல்முறை இருந்துட்டு இந்த கல்ப முடிவு சேர்ந்து வச்சிருக்கான்.
அவ தான் வசூலிக்கிறாங்க. இப்பவும் இவன் யாரு பை ப்ரமோஷன் வராரு இல்லையா, அவள் எல்லாருக்கும் வசூலிக்கிற ஆயுதம் சொல்றோம். அதுக்காக தான் தர்ப்பணம் பண்றச்சே சில பேர் வழக்கம் உண்டு. வசூரூபான் பித்திரு சுதான ஸ்தர்ப்பயாமி, ருத்ரரூபான் பிதாமகான் சுதான் ஸ்தர்ப்பயாமி, பிரபித மகான் ஆதித்ய ரூபான் பிரபிதா மகான் சுதான் 3 பேர் சொல்லுவார். அவளுக்கு யாரு தன்னுடைய முயற்சியை அடைய நினைக்கிறாளோ அவளுக்கு தரான். அவளுக்கு அந்த போஸ்டை கொடுத்து அவளுடைய பொட்டன்சியல் உபயோகத்தில் வச்சுட்டே பண்றது இது. ஆனால் இது எதுவுமே இல்லை. ஆகிஞ்சன் சொல்ற பாருங்க, கை முதல் இன்மை, என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அப்சல்யூட் சரண்டர். நம்மளால எதா பண்ண முடியுமோ, பக்தி யோகமோ ஞான யோகமோ கர்ம பண்ண முடியுமோ? முடியாது. முடியாதுங்கிறத ஒத்துக்கிறோம். நீ ஒருத்தன் தான் பண்ண முடியாது. சரி சார், இது எப்படி ஒத்துக்க முடியும்? வேதத்தில் அதெல்லாம் சொல்லியிருக்கிறச்சே, நீங்கள் இதை சொல்கிறீங்க, இதை எப்படி கிடைக்கும்? இருந்தாலே சொன்னேன், மோட்சங்கிறது அவனா பார்த்து கொடுக்கறது. அவனா பார்த்து கொடுக்குறது அவனுடைய கருணை தான் அவனுக்கு. நம்முடைய முதல் போராது. இதுக்கெல்லாம் இதுக்கு நீங்கள் சொல்றதுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு? அத்தாரிட்டி இருக்கே, இருக்கு. எப்படின்னாக்க, குகன் வேடன், ஆனா ராமன் அவனை அணைச்சிக்கிட்டான். அவனும் நண்பனான. ஸோ அவருக்கு இந்த ஜாதி உயர்வு தாழ்வு படித்தவங்க எல்லாம் கிடையாது. அதே மாதிரி பெரியோடைய ஜட்டாயு கழுகு, அவர் என்ன வேதம் படித்தார்? எங்க உதவி பண்ணார்? என்ன பண்ணார்? இது பண்ணார், உபாசனம் பண்ணார், பண்ணல. ஆனால் ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்தார். அதெல்லாம் போட்டு, அதாவது உங்களுக்கு கொஞ்சம் ஞானம் உள்ள சொல்லணும். சபரி வேட்டு வச்சு பெண், அவளுக்கு மோட்சம் கொடுத்தார். ஆக மோட்சம் கொடுக்கறது அவனுடைய ப்ரோரகேட்டிவ். அப்போ அவன் திருப்திப்படுத்த என்ன பண்ணணும்னாக்க, உண்மையை சொல்லி எங்கிட்ட ஒன்றும் இல்லை, இதான் என்னை காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிறது. இதுக்கு நல்ல உதாரணம் 2 உதாரணம் சொல்லலாம். மர்க்கட நியாயம், மார்ஜால நியாயம். மர்க்கடம்னா குரங்கு. குரங்கு தன் குட்டி என்ன பண்ணும்? தன் வயத்துல கட்டிட்டு போகும். குட்டி தான் அம்மா இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கும். அது எங்கேயோ தாகும். ஆனா குட்டி தன் பிடி இறுகி வச்சு நழுவா பிடிச்சிட்டு இருக்கணும். ஆனா பூனை இருக்கு பாருங்க. பூனை நார்மலா நம்ம கடிச்சதுனாக்க 1 கிலோ சதை எடுத்துக்கணும். ஆனா அதே பூனை அன்னைக்கு போட்ட குட்டிய, பூனையுடைய இது ரொம்ப சாப்பிட்ட, அதை தன் வாயால கவி எடுத்துக்கொண்டே வைக்கும். இந்த குட்டிக்கு எதுவுமே ஆகாது. அதுவும் ஒரு இடத்துல வச்சத்துல வைக்காது, மாற்றி மாற்றி வச்சிருக்கும். குட்டி போட்ட பூனை மாதிரி மாற்றி மாற்றி வச்சிருக்கும். அதுக்கு கொஞ்சம் கூட இதனுடைய இது வலி எதுவும் தெரியாது. அதே போல் தானே தெரியாது. அது மாதிரி அவன்தான் நமக்கு பண்ணினானாக்க நமக்கு எந்த இதுவும் தெரியாது. நம்ம அவனை பிடிச்சிக்கணும்னாக்க நம்ம இதுதான் கொஞ்சம் தவறு ஏற்பட்டாலும் நம்ம விடத்துக்கு வழி உண்டு. அவன் அச்சுதன், அவன் நழுவ விடாதவன். சிவனா நழுவுறது, அச்சுதன் அவன் நழுவ விடாதவன். அப்போ அவன் நழுவ விடாதவன்னா அவனா பிடிச்சினா அவன். இதுதான் விசிஷ்டாத்வைத மெயின் சித்தாந்தமே. இந்த மார்ஜால நியாயம் தான் நமக்கு. நான் எப்படின்னாக்க, கை குழந்தை மாதிரி. தாய்க்கு பிறந்த கை குழந்தைக்கு பசிச்சா அழும், அதாவது எறும்பு கடிச்சா அழும், அதாவது வலிச்சா அழும். தாய்க்கு அந்த அழுகு எதுக்குன்னு தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு பரிகாரத்தை பண்ணுவோம். அது மாதிரி எனக்கு ஒரு ஞானம் இருந்து எனக்கு இந்த பண்றது, இதை செய்ய கேட்க, அது கூட இது தெரியாது எனக்கு. எனக்கு என்ன ஒன்று கஷ்டம் வந்தால் ஒன்று நினைப்பேன், நீ என்னை காப்பாற்றணும், அவ்வளோதான். அது மாதிரி எனக்கு வேண்டிய ஒரே கஷ்டம் இந்த சம்சாரத்தை நீக்கி உனக்கு அடிமையாக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணுவோ பண்ணு அப்படின்னு நமக்கு 2 விட்டுணும். என்ன ஞானம் இருக்குன்னாக்க, ஞானம் இருக்கேன் நான் சேதனாச்சு, அறிவுள்ளவன் ஆச்சு. என்ன ஞானம் இருக்குன்னாக்க, நான் மாட்டின் இருக்கேங்கிற முதல்ல ஞானம். அதுக்கப்புறம் அதை போகக்கூடிய நீதாங்கிறது. எனக்கு நிறைய தடை இருக்குங்கிறீங்க. இதெல்லாம் தாண்டிட்டு இதைத்தான் நம்ம வைஷ்ணவட்டிக்கு வரலான்னு சொல்ல அர்த்த பஞ்சகம்னு சொல்லுவோம். அர்த்த பஞ்சகம் என்னன்னாக்க, மிக்க உயர்நிலையும் நெய்யாம் உயர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் மூழ்கனையும் வாழ்வினையும் ஒதுங் குறுகையர்கோர் யாழினிசை வேதத்தியா, இந்த 5 திருவாய்மொழி சொல்றதுக்குன்னு சொல்றாங்க. எப்படின்னாக்க, மிக்க உயர்நிலை, அவன் எல்லாவற்றுக்கும் மிக்கவன். பார்த்தோம்ல, அச்சித்து சித்து ஈஸ்வரன் விட்டு, ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிற முதல் அவன் தான் எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறான். எனக்கு தலைவன், அவன் தான் ஆண்டான், நான் அவனுக்கு அடிமை அப்படிங்கிறது முதல்ல அவன் இறைவன் அப்படிங்கிறத ஒத்துக்கணும். மிக்க உயர்நிலையும் மெய்யாம் உயிர்நிலையும். உயிர்நிலை இருக்கு இல்லையா, நான் இருக்கேனே, நான் அவனிடம் வேறுபட்டு தனித்தவன்.
எனக்கு அவனுக்கும் ஞான விகாசம், ஞான ஞானத்துல ஞானானந்தங்கள் ஒத்துமை உண்டு. ஆனா எனக்கு ஞான சங்கோச்சங்கள் விகாசங்கள் உண்டு, அவனுக்கு கிடையாது. என்ன அவன் தான் காப்பாற்றி ஆகணும். அவன் ஆண்டான், நான் அடிமை. இந்த எண்ணம் வெய்யாம இருந்ததை தக்க நெறி. சரி, எனக்கு அவன் யாரும் தெரிஞ்சுக்கிட்டு நான் யாரும் தெரிஞ்சுக்கிட்டு நான் அவனை அடையிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் தக்க நெறி. இந்த நெறிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்குறோமே, அவனுக்கு சரணாகதி தக்க நெறி. சரி, இந்த நெறிய அடையாம என்ன தடுக்க வருது? வழி தெரியுது சார், எங்க போறது தெரியுது, போற வழி தெரிகிறது, ஏன் போக முடியல என்னால அப்படின்னாக்க அதுக்கு தான் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அறியாமை பாவமெல்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் தக்க நெறியும் தடையாகி தொக்கியிலும் ஊழ்வினை, நம்முடைய ஊழ்வினை இருக்கே அது நம்ம தடுத்துட்டு இருக்கு. சரி, இந்த ஊழ்வினையை தாண்டிட்டு அங்க போய் சேர்ந்தோம்னாக்க என்ன கிடைக்கும்னாக்க வாழ்வினை. வாழ்வினை என்னன்னாக்க இத்தனை நாள் கண்ணாப்புனா அலைஞ்சு, இந்த சில படங்களுக்கு வாங்க, இங்க எலி இருக்கு, அங்க வடை இருக்கு, இந்த எலி அந்த வடையை போய் எப்படி அடையும்னாக்க அங்கே எங்கேயோ முட்டி போட்டு போகாம நேராக போய் அடைச்சாச்சுன்னா திருப்பி இங்கே வர வேண்டாமே. அந்த மாதிரி அதனுடைய வாழ்வினை, என்னுடைய வாழ்வினை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அஞ்சையும் சொல்றதுதான் நம்முடைய வேதத்தினுடைய நோக்கமும் அதுதான், திருவாய்மொழிய நோக்கமும் அதுதான். இப்ப நம்ம என்ன பண்றோம், தக்க நெறிய பார்த்துட்டு இருக்கோம். தக்க நெறியில என்னன்னாக்க நன்னா படிச்சவா, வித்வானா இருக்கிறவா, இது பண்ணுவா, அவளுக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கூடியவா, அவள்லாம் அப்படி மேல புண்ணியங்கள் பண்ணி மேல தேவர்களா போய் அங்க வரணும். ஆனா எதுவுமே இல்லாத கை முதலின்மை ஒண்ணுமே இல்லை என்கிட்ட. ஆனால் நான் அதுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். அப்ப என்ன பண்ணணும்னாக்க அவனா வந்து என்ன கூட்டிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நான் அவனுக்கு தகுதியாக்கணும். அதுதான் சரணாகதி. சரணாகதி தான் புற பார்த்தேன். ஆகவே இந்த யார் தன் முயற்சியினால மேல போன அபிப்பிராயப்படுறாரோ அவளுக்கு அவளுடைய புண்ணியத்துக்கு ஏற்ப பதவிகளை கொடுத்து அது கல்ப முடியல அந்த பதவியில வச்சிருந்து அப்புறம் அவன் தன்னை சேர்த்துக்கிறான். அவாதான் வசு, ருத்ர, ஆதித்யர்கள். இப்ப இந்த இன்னைக்கு படிக்க வேண்டியதுல இருந்தாக்க அவர்கள் தேவர்கள், தேவர்களா இருக்காளே, அப்ப அவளுக்கு கட்டவர்கள் உண்டு. என்ன சொன்னேன், உபாசனம் பண்றதுக்கு உங்களை கட்டவர்கள் அடையாளமா வச்சுக்கோருக்கு அப்படின்னு சொல்லி வாஸ்தவத்தான். இங்க கேட்ட கேள்வி என்னன்னாக்க மனுஷனுக்கு கட்டவர்கள் இருக்கு, நாளைகள் கட்டவர்கள் இல்லையே, அப்ப அதுக்குள்ள பகவான் இல்லையா அப்படின்னாக்க நீ சொல்ற தப்பு. யார் வந்து உபாசனம் பண்ணி பகவான் அடைய முடியுமோ அவள் தான் சொல்ல முடியல. எனக்கு சயின்ஸில் சொல்லி தர முடியும். இந்த மாதிரி ஒளிச்சேர்க்கை நடக்கிறது, ஸ்டார்ச் தயாரிக்கிறது எனக்கு தெரியும். ஆனா அதை சாப்பிட்ற இந்த இலையை சாப்பிட்ற ஆட்டுக்கு தெரியுமா? தெரியாது. அதுக்கு ருசியா இருக்குன்னு தெரியுமே தவிர்த்து இது எப்படி இருக்குன்னு தெரியாது. அது மாதிரி எனக்கு தான் யார் வந்து சொன்னா கேட்பாளோ, யாருக்கு சாஸ்திரம் புரியுமோ, யார் சாஸ்திரம் நடப்பாளோ அவளுக்கு தான். வேதமே மனுஷனுக்காக ஏற்பட்டதான். ரைட், எல்லா மனுஷனுக்காக. ரைட், அதனால மனுஷனுக்கு இருக்குது. அடுத்தபடி கேட்டானாக்க நீ சொல்ற சரி, இப்போ தேவதைகளுக்கு கட்டவர்கள் இருக்குமே, அவளுக்கு இந்த உபாசனம் உண்டா? அதுலேயும் தேவதைகள் இந்த மாதிரி இருக்காளே, வசு, ருத்ர, ஆதித்யா இருக்காளே, அவள்லாம் முன்னாடி புண்ணியம் பண்ணியிருக்கா, ஒரு ரோலுக்கு வேலை போயிருக்கா, அவா பண்ணணுமா? வேண்டாக்கா, பண்ணலாம். ஏன்னா யாரெல்லாம் இந்த உலகம், நான் உலகம் சொன்னாக்க 17 உலகம், பிரம்மா முடிய எல்லா உலகத்துல எல்லாருக்கும் இந்த மாதிரி உபாசனம் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. எப்போ இந்த உலகத்தை விட்டு மேல பிரஜையில் இருக்க ஒரு நதி இருக்கு, அதை தாண்டி போற மட்டும் யாரெல்லாம் இருக்காளோ அவ எல்லாருக்கும் பண்ண வேண்டிய இருக்கு. ஒரு பொருளை அடையறதுக்கு ஒருத்தருக்கு 2 குவாலிஃபிகேஷன் உண்டு. ஒன்று ஆர்த்தி, இன்னொரு பூர்த்தி. அதாவது அதுக்கான விருப்பமும் தகுதியும் உண்டு. விருப்பமும் தகுதியும் யாருக்குள்ள இருக்கோ அவளெல்லாம் அதை அடைய முடியும். இப்போ மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிற விருப்பம் எனக்கு இருக்கு, ஆனா தகுதி இருக்கான்னு கேட்டாக்க இல்லை. அப்ப நான் என்ன பண்றேன், தகுதி இன்மையை பகவான்கிட்ட சொல்லி, அப்பா எனக்கு தகுதி இல்லை, எனக்கு வேண்டிய தகுதியை நீயே ஏற்படுத்திக் கொள்ளணும், ஏற்படுத்தி கொண்டு என்னை நீ கூட சேர்த்துக்கணும். ஆனா விருப்பம் நாளா விருப்பம் இருக்கு அப்படிங்கிறது. அதுதான் இது. அவள் என்ன பண்றாங்க, தகுதியும் இருக்கு, விருப்பம் இருக்கு, நான் என் முயற்சியில் நான் வரேன் அப்படிங்கிறவங்க இந்த கிரேட்ல வரணும். ஆக அவளுக்கும் அது மோட்சம் அடையணுங்கிற விருப்பம் உண்டு. ஆனா நிறைய தரம் பாருங்க, தேவேந்திரனுக்கு பகவான் பார்த்திருக்கான், பிரம்மாவை பார்த்திருக்கான், மோட்சம் மூலம் கேட்கிறார். எனக்கு அமிர்தம் வேணும், எனக்கு அசுரன் தொந்தரவு பண்றான், ராட்சசன் தொந்தரவு பண்றான், இப்படித்தான் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க தவிர்த்து ஒரு தரமாவது பகவானை பார்த்து எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டுக்கல, கேட்கல. அதனால இந்திரனுக்குலாம்
ஒரு அச்சீவ்டு போஸ்ட். இந்த போஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த போஸ்ட் பேரெல்லாம் ஃபிக்ஸட். ஆனால் அதில் இருக்கிற ஆத்மா வேரி ஆகிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய கம்பெனி இருந்ததுனாக்க அதில் சீஃப் ஆஃப் இருப்பார், மேனேஜிங் டைரக்டர்னு வச்சுக்கோங்க, எம்டின்னு. அவர் இந்த நாளைக்கு இருப்பார். அப்புறம் அவர் போய் வச்சா இன்னொருத்தர் அவர் பொசிஷன் வந்துடுவார். அவர் ரிட்டையர் ஆகிடுவார், வயசாகிடும், அந்த மாதிரி தான் வரும். அப்போ அதே மாதிரி இந்த எல்லா போஸ்ட்டும் ரைட், பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு இங்கே இருக்கக்கூடிய மற்ற எல்லா தேவர்களுக்கும் எல்லாமே அதெல்லாம் போஸ்ட் தான். ஒவ்வொரு தரம் பிரம்மா படைக்கச்சையும் வேதத்தை வச்சுக்கிண்டு முன்னால் எப்படி இருந்தது உலகம் அதே மாதிரி தான் படைக்கிறோம். அப்போ அதே பேரில் அவள்லாம் இருக்கா. ஆனால் அந்த ஆத்மா வேற, இந்த ஆத்மா வேற. கயாதின்னு ஒருத்தன் அவன் இந்திரனானும், நகுஷன் ஒருத்தன் அவன் இந்திரனானும். இந்த மாதிரி இந்திரனானுங்கனாக்க இந்திரங்கிற ஃபிக்ஸடாக ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தேவர்கள் போஸ்ட் எல்லாருமே ஒவ்வொரு ஆத்மாக்களும் தான் பண்ண புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப அந்த தகுதிகள் பெறதை தவிர்த்து அது ஒரு இண்டிவிஜுவல் அல்ல. புரியுதா? இது போல புரியுதா? இல்லை கிளியரா இருக்கா? புரியுது சுவாமி. ரைட். அது புரியாத இது கொஞ்சம் மேலே போது புரியுது. ஆக மொத்தம் இந்த உலகத்தினுடைய எல்லா போஸ்ட்டுமே அவனால் நியமிக்கப்பட்டு வெவ்வேறு இதில் இங்கே தாசில்தாராக இருப்பார், அவர் நாளைக்கு இங்கே கலெக்டராக மாற்றிடுவாங்க. ஆனால் தாசில்தாருங்கிற போஸ்ட்டுக்கு தான் இருக்கும், கலெக்டர் போஸ்ட் அங்கே தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இவரெல்லாம் இந்த போஸ்ட் தானே ஒழிய இது இண்டிவிஜுவல் இல்லை. அதனால வசூருந்திர ஆதித்யன்னா இன்னைக்கு வசுவாக இருக்கலாம், அவர் பின்னால் ஆதித்யராகலாம், அவர் பராமதம் போகலாம், மற்ற பேர் அதே லெவலில் வரலாம், ஆறு தம் முயற்சியால் வரலாம். அதெல்லாம் இல்லாமல் சரணாகதி பண்ணுறவர்களுக்கு அவன் நேர தான் தன்னுடைய கருணையினால ஸ்பெஷல் ரூல்னால் நமக்கு எல்லாத்தையும் பராமதம் தரா. இப்படி பரவ தந்துவார்கள் நிறைய பேர் இருக்கா. அதான் பார்த்தவே ஜட்டாயு, அப்புறம் வாலி, சபரி, இவெல்லாம் மோட்சம் கொடுத்தா. அதனால நம்ம பொறுத்த மட்டும் நமக்கு நாமே தெரியும் இந்த பண்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, நீ என்னை காப்பாற்றிக்கணும்னு ஆத்ம நிவேதனம் உனக்கு பொறுப்பாக்கிட்டோம், நீ என்னை பண்ண விட்டு, அதனால நான் பண்ணணும். ஆனால் தேவர்களுக்கும் இந்த மாதிரி கெட்டவர்கள் இருந்தாலும், கெட்டவர்கள் இருக்கு, அவளுக்கும் பரமதம் அடைய வேண்டிய தேவை இருக்கு. அதனால அவளும் உபாசனம் பண்ணித்தான் ஆகலாம் அப்படிங்கிறது அதில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அடுத்த சந்தேகம் என்னன்னாக்க, இவருக்கா பாருங்க, மீமாம்சகா பாருங்க, யாக யஜ்யம் பண்றவர்கள் இல்லையா, அவளை பொறுத்த மட்டும் தேவர்கள் அப்படிங்கிறது உருவம் கிடையாது. அவள்லாம் உருவமற்ற மந்திர ரூபம் மட்டும்தான் உண்டு. மந்திர ரூபத்தினாலதான் அவளாம் இருக்கா. ஏன் அப்படின்னாக்க, ஒரு தேவனை குறித்து பல இடங்களில் யாகம் நடக்குது ஒரே நேரத்தில். அப்போ அவன் எங்க போவான் தேவன்? நான் புரியணும்னா சொல்றேன். ஒரு தகப்பனார், அவருக்கு 4 பிள்ளைகள், அவர் பரமவச்சிட்டார். பரமவச்ச நாளைக்கு 4 பிள்ளைகள் 4 இடத்துல எங்கேயோ இருக்காங்க, எல்லாரும் சிராதம் பண்றாங்க. அவர் எந்த இடத்துக்கு போகிறவர்? வாங்கிக்கிறதுக்கு போக முடியும், வாங்கிக்க முடியும். ஏன்னாக்க அவளால் நினைச்சா பல்வேறு உடல் எடுக்க முடியும். எப்படின்னாக்க ஒரு உதாரணம் இருக்கு. சௌபரின்னு ஒரு முனிவர், அவர் என்ன பண்ணான்னாக்க, இந்த உலகத்தில் இருந்ததுன்னா ரொம்ப பெரிய இடைஞ்செல்லாம் நிறைய இருக்கு, கவனம் சிதறது, அதுக்காக வேண்டாம் நீட்டா ஒரு தண்ணீருக்குள்ள போய் மூழ்கிட்டார். ஒரு குளத்துல, பெரிய குளத்துல தண்ணீருக்குள்ள மூழ்கி எத்தனையோ வருஷக்கணக்காக தபஸ் பண்ணிட்டு கண்ணை திறந்தார். அவர் பண்ணின பாவம் எத்தாப்புல பார்த்தாக்க ஒரு மீன், அது தன்னுடைய குடும்பத்தோட என்ன சௌக்கியமா இருக்கு. அதை பார்த்த உடனே இவருக்கு மனசு ஒரு ஆசை வந்துடுது, ஆஹா நம்மளும் இது மாதிரி இருக்க வேண்டாமா அப்படின்னு. வெளியில வந்தார். இந்த ஊர் ராஜாட்ட போனார். உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் சொன்னா, எனக்கு 50 பெண்கள் இருக்கா, யாரை கல்யாணம் பண்றது? ரிஷிகிட்ட மறுத்தா பயமாரி சபிச்சுருவார் மட்டும். ஆனா இவரை பார்த்து தாடி பேசிவா அப்படி இருந்தாரு, இவருக்கு எப்படி பண்றதுன்னு அது யோஜனை இருக்கு. என்ன பண்ணினாங்க, ஒண்ணு பண்ணுங்க, நீங்க அந்த புறம் போங்க, இந்த 50 பேர்ல எந்த பொண்ணாவது கல்லிக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாக்க நான் அவள் பண்ணி வச்சேன் அப்படிங்க. ஒரு சரி அந்த புறத்துக்குள்ள போனாக்க 50 பொண்களுமே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு.
ஏன்னா ஒரு தப வலிமையினால ரொம்ப அழகான வாலிபராக போய் சேர்ந்தார். 50 பேரையும் கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணிட்டு 50 பேருக்கு தனித்தனியாக வீடு வயராக்கள் கட்டி 50 பேர் குத்தல் அடிச்சிருந்தார். இந்த ராஜாவுக்கு சந்தேகம் வந்தது. இவர் 50 பேரை கல்யாணம் பண்ணி எப்படி இருக்காருன்னு பார்க்குறான்ட்டு போனார். மூத்த பொண்ணாத்துக்கு போனாக்க என்ன பண்ணானாக்க அங்கே 2 பேரும் பொண்ணு மாப்பிள்ளை சுவரியமாக இருக்கா, எல்லாம் முடிச்சு. அப்புறம் பொண்ணை பார்த்து தனியாக கேட்டார், ஏம்மா நன்னா வச்சுக்கிறார் உடனே என்ன ஏதுன்னு. ஐயோ நன்னா வச்சுக்கிறார், இந்த தங்கத்தட்டில் வச்சு தாங்குறார், சந்தேகம் இல்லை. ஆனால் என்ன பிரச்சனைங்க, என் தங்க காலத்துக்கு போக மாட்டேங்கிற, இங்கேயே கேட்கட்டும். நல்லா விசித்திரமா இருக்கு. அப்போ நான் அடுத்த கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அடுத்த வீட்டுக்கு போனேன். அவளை இதே பதில் சொன்னேன். 50 பேர் அப்படித்தான் இருக்கான். ஒரு சௌகரி முனிவர் தன்னுடைய தவ வலிமையினால 50 உடம்பு எடுத்துக்கிட்டு 50 பேர் குருதன் நடத்த முடிஞ்சுதானாக்க, தேவர்கள் மனுஷோட பவர் ஜாஸ்தி. அவா எத்தனை இடத்துல வந்தாலும் சரி அந்த யாருக்கு போக முடியாதா? போக முடியுமே. அதனால நீ சொல்ற மாதிரி தேவர்கள் பார்த்து அவளுக்கு மந்திர ரூபமான உடம்பு இருக்குது, தப்பு. அவளுக்கு நம்ம மாதிரி உடம்பு உண்டு. இது எல்லா இத்திகாசங்களும் தெரியுது. தசரதன் போய் இவருக்கு சம்பராசுரன் அழிச்சு தேவதருக்கு ஹெல்ப் பண்ணான்னு தெரியுது. ராமரத்தில் முன்னாள் இருந்த காகுஸ்தன் போய் அவருக்கு இந்திரனுக்கு அசுரனை ஜெயிச்சு கொடுத்தான்னு பாகமத்தம். அவளுக்கு உடம்பு இல்லைன்னாக்க ராஜ்யம் எங்க, ஆள்றது எங்க, அது எங்க, தேவலோகம் எங்க, பிரம்மலோகம் எங்க. அதனால நீ சொல்ற தேவருக்கு உடம்பு இல்லைன்னு ஒத்துக்க முடியாது. அவளுக்கு உடம்பு இருக்கு. அவளுக்கு நம்ம மாதிரி கெட்டவர்கள் வேற உண்டு. அவளுக்கும் உபாசனை பண்ண வேண்டிய தேவை உண்டு. ஆகவே யாரெல்லாம் பரமதம் போய் சேரலையோ அது மட்டும் அவளுக்கு உபாசனத்துல தேவையானது உண்டு. இன்னொன்னு, அவனை நீ சொல்றது இதெல்லாம் அவன் இது இதை ஒத்துக்கலையே, அவளுக்கு இடம் ஒத்துக்கலையே அப்படின்னாக்க அவளுக்கு விருப்பம் இருக்கணும். இந்திரன் இருக்கானே, அவனுக்கு முத்தியடையணும் விருப்பம் இல்லை. அமிர்தவனும் இருந்தது, ராஜ்யம் போகக்கூடாது அப்படிங்கிறது அது கனவானமாக இருந்தான். அந்த மாதிரி அர்த்தி பூர்த்தி, விருப்பம் தகுதி. ஸோ தகுதி இருந்தாலும் விருப்பம் இல்லான்னு கிடைக்காது, விருப்பம் தான் தகுதி இல்லான்னு கிடைக்காது. இன் ஜெனரல் நமக்கு எல்லாம் என்ன இருக்கு, எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு, ஆனால் தகுதி இல்லை. தகுதியை ஏற்படுத்தி எனக்கு கொடுக்க வேண்டும் நம்ம கேட்டுக்கிறோம். இதுதான் சரணாகதி. புரியுறதா? இதெல்லாம் சந்தேகம் உண்டா? சுவாமி, அடியனுக்கு ஒரு கொஸ்டின் சுவாமி. இப்போ தேவதி சௌகரிய பத்தி சொல்லிட்டு நடுவில் எனக்கு ஏதோ ஒரு இன்டரப்ஷன் வந்ததுனால கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு சுவாமி. சுவாமி உங்களுடைய வாய்ஸ் ரொம்ப ஃபீபிளா வருது. அப்படியா? இப்போ பாருங்க சுவாமி, இப்போ கேட்கறதா கிளியரா? சொல்லுங்க. ஓகே. அதாவது இந்த சௌபரி முனிவரை பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அப்போ அடியனுக்கு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு சுவாமி. அதனால இந்த கொஸ்டின் இப்போ பித்ருக்கள் இப்போ 10 ஒரு 4 மகன்கள் ஸ்ராத்தம் கொடுக்குறா வெவ்வேறு இடத்துல அப்படின்னும் போது அவ 4ஆவது வச்சுட்டு போக முடியும் அப்படின்னுட்டு அப்பதான் நீங்க இந்த சௌபரியோட முனிவருடைய ஸ்டோரி சொன்னேன். அடியனுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சௌபரி முனிவர் ஏற்கனவே தன்னுடைய தப்போபலத்தினால அவருக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கிறது இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஆனா இப்போ அதாவது முன்னோர்களா இருக்கவா அவங்க மேபி புக்ஷுவாவும் இருந்திருக்கலாம், லோகாயுத்தமாவே வாழ்ந்து அப்படியே மாண்டு போயிருக்கலாம். அவங்களுக்கு தப்போபலமோ இல்ல மனோபலமோ இருக்குமான்றது தெரியல. இப்போ மேபி கண்ணன் 6th சாப்டர்ல சொன்ன மாதிரி கடைசி நேரத்துல நழுவினவங்களுக்கு வேணாலும் அந்த மாதிரி தபோபலமோ இல்ல உபாசன பலமோ மனோபலமோ இருக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் தேர். பட் இன் கான்ட்ராஸ்டா இருக்கிறவா, அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு இப்படி இந்த மாதிரி இந்த பல உடல்கள் எடுத்துக்கிறதுக்கு ஆகுமா? ஆகும். எப்படின்னாக்க இந்த பித்தர்கள் இருக்கா இல்லையா, தானா போறதில்லை, தானா போறதில்லை. நீங்க சிராதத்தில் என்ன பண்றீர்கள், விஸ்வேதேவர் பித்திருன்னு எக்ஸாக்ட்லி. எஸ். விஸ்வேதேவர் கைட் பண்ணிட்டு போறார். அவ விஸ்வேதேவரோட உடலை ஒட்டிக்கிண்டு விஸ்வேதேவர்னு இருக்கிறதுனால அவ தேவர்களை சேர்ந்தவா எத்தனை இடம் வேணா எடுத்துக்க முடியும், அவ கூட போறான். புரிஞ்சுதா? விஸ்வேதேவர் அவளால இந்த மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு அவளுக்கு உண்டு. அதனால ஒரே நேரத்துல 4 இடத்துல சிராதம் பண்ணாலும் 4 இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு அவளுக்கு உண்டு. புரியுதா? புரியுது சுவாமி. இப்ப அந்த விஸ்வேதேவர் அவருக்கு அந்த மாதிரி முடியறது. பட் அந்த ஜீவனை அவர் நாளா எப்படி எடுத்துன்னு போவார், அதுல மட்டும் எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வரல சுவாமி. விஸ்வேதேவர் தான்
இவாளை தன்னுடைய உருவத்தோட இவாளை எடுத்துட்டு போற. தேவர் நமக்கு இல்லாத சில பலன் இது சில கெப்பாசிட்டிஸ் அவளுக்கு உண்டு. யாருக்கு? தேவர்களுக்கு உண்டு. அவளோட தயவுனால இந்த பித்தர்கள் இவாளோட சூக்ஷ்ம சரீரத்தை இந்த விஸ்வதேவர் எடுத்துன்னு போறார். ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். அதனால அவளால முடிகிறது. புரியுறதா? சரிங்க சுவாமி, புரியுது சுவாமி. தேங்க்ஸ் சுவாமி. இப்போ இது மட்டும் எல்லாம் புரியுறதா? ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. நவ் வி கேன் கோ டு புக். சந்தேகம் இருக்கா? ரைட், அடியனுக்கு இல்லை சுவாமி. புத்தகத்துக்கு போகலாம். 110 பக்கம் 110 அத்தியாயம் 1 பாதம் 3 அதிகரணம் 24 தேவாதிகரணம். அளவுப்பட்டவன் களத்துக்கு உட்பட்ட தேவர் முதலியவர்களாம். நான் முன்னாடி சொன்னேன், இது இடைப்பெற வரலா வந்திருக்கு. ஆக்சுவலாக நம்ம என்ன டீல் பண்ணிருக்கோம்? பிரமிதாதிகரணத்தில் இருக்கோம். பிரமிதாதிகரணத்தில் ஒரு சப் கொஸ்டின் வந்தது. இந்த சப் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இந்த அதிகரணம் வந்திருக்கு. தேவாதிகரணம். இக்களத்தின் பெயரும் தொடர்பும் முந்தைய அளவுப்பட்டவன் களத்திற்கு உட்பட்டதாக இடைப்பெறவர்களாக தேவாதிகரணம் தேவர் முதலியோர் களம் வைக்கப்பட்டுள்ளது. இது தேவர்கள் முதலியோருக்கு உடல் இல்லை என்னும் சடங்கியலாரை எதிர்கொள்கிறது. முந்தைய களத்தின் கேள்வி எண் 9 தொடர்ச்சியாக இது கருதப்படுகிறது. இக்களத்தின் கருப்பொருளும் அதில் எழும் மையமும் முந்தைய களத்தின் கொள்கையை இது கருப்பொருளாகிறது. உபாசகனுக்கு வசதியாக அவனது கட்டையுற அளவிலான பரமன் இதயத்தில் வதிகிறான் என்று மனிதர்களுக்கு பொருந்தும். அது தேவர்களுக்கும் பொருந்துமா? அவர்களுக்கு உபாசன தகுதி உள்ளதா, அவர்கள் உடல் உள்ளதா என்ற ஐயம் எழுகிறது. இந்த ஐயத்தை எழுப்புவோர் யார்? ஏன்? இந்த ஐயத்தை எழுப்புவோர் சடங்கியல மீமாம்சகர்கள். அவர்கள் கருத்துப்படி தேவர்கள் மந்திர உருவம் மட்டும் உடையவர்கள், உடல் தொடர்பு அற்றவர்கள். மேலும் தேவர்களை அடைய விரும்புவோரும் இவ்வுலகில் தேவர்கள் அருளை பெற விரும்புவோரும் அதற்குரிய வேள்விகளை இயற்றி அதனால் ஏற்படும் கற்புணலாக அபூர்வம் என்னும் பயனால் தாங்கள் விரும்பியவற்றை அடைகின்றனர். இவ்வாறு தேவர்களை அடைய விரும்பி வேள்வி செய்தவர்கள் இறந்த பிறகு இந்த அபூர்வத்தால் உடல்ற தேவர்களாகின்றனர். இது மீமாம்சகர் வகை. முன்னாடியே பார்த்தோம். மீமாம்சகர் அப்படிங்கிறவா யாகத்தையே நிமிட்டிருக்கிறவா. இந்த உலகத்துல பெற யாகியங்களை பண்ணு, தேவர்களா போ, அங்க நல்லா சௌக்கியமா அனுபவி, புண்ணியம் முடிஞ்சோன்னு திருப்பி உலகத்துல பெற, திருப்பி பண்ணு, இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற. இப்ப அவளை பொறுத்த மட்டும் தேவர்களுக்கு உரு கிடையாது, மந்திர உருவம் மட்டும் உண்டு அப்படிங்கிறது அவளோட கொள்கை. இவற்றில் உள்ள சூத்திரங்களும் அவற்றின் பொருளும் ததுபர்யபி பாதராயண சம்பவாத் சித்தாந்த சூத்திரம் பிரம்ம உபாசனம் நேருலகில் உள்ளவர்களுக்கும் தேவர்களுக்கும் ஏற்படலாம் என பாதராயணர் கருதுகிறார். விரோத கர்மநீதி சேன்ன அநேக பிராப்தி உபபத்தியே தர்சனாத். ஒரு தேவனே தன் உடலுடன் ஒரே நேரத்தில் பல இடங்களில் நடக்கும் வேள்விகளில் பங்கேற்ற இயலாது என்பது தவறு. அவ்வாறு பல இடங்களில் அவர்கள் வருவது காட்டப்படுகிறது. இதில் பார்த்தோம், நலோபைக்கானத்தில் பார்த்தோம், எல்லா தேவர்களும் நலனுடைய உருவம் எடுத்து அங்கே வந்திருந்தார். அவளால் இஷ்டப்படியான உருவம் எடுக்கவும் முடியும், இஷ்டப்படியான உருவங்கள் எடுக்கவும் முடியும். அதனால அவள் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு பாசம் உண்டு. சப்த இது சேன்ன அத பிரபாவாத் பிரத்யக்ஷ அனுமானாபியாம். அவ்வாறு வேள்விகளில் ஒரே நேரத்தில் தோன்றல் இயலலாம். ஆயன் அழிவு காலத்தில் அவர்கள் உடல் தொடர்பால் அழிந்து விடுவதால் மீண்டும் தோன்றல் இயலாது என்பது தவறு. அதே பேருடன் வெவ்வேறு ஆத்மாக்கள் வெவ்வேறு காலங்களில் மீண்டும் மீண்டும் தோன்றல் காணப்படுகிறார். அடுத்தபடி என்னாக்க அப்பா அவ்வளோ உடல் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? பழையத்தில் அழிஞ்சு போயிடுறா, அப்புறம் எப்படி திருப்பி வருவாவா? வர முடியும். ஏன்னா அவ தேவர்கள் சொல்றது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் அல்ல, அது போஸ்ட். இந்த போஸ்ட் எப்போ இருந்துதான் இருக்கும். சில சமயங்களில் சில போஸ்ட் இல்லாமலே இருந்துருது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் சில மினிஸ்ட்ரி போஸ்ட் காலியாகவே இருக்கும், அப்புறம் எலெக்ட் ஆகி வந்தீங்கன்னா அது போய் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எத்தனை ஆஃபீஸில் சில போஸ்ட் காலியாக இருக்கு பாருங்க. அந்த போஸ்ட்டுக்கு ஆள் போடுறதுன்னா அது வருது. அது மாதிரி இவாளும் வர முடியும். இவாளுக்கு உருவம் அழிதல் உருவம் உண்டு, உருவம் அழிதல் உண்டு. ஆனால் அந்த உருவத்துடன் இன்னொரு ஆத்மா அதை ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும். அப்படி அதை வச்ச நித்தியத்துவம். அவ்வாறு மீண்டும் மீண்டும் உலகு படைக்க வழிகாட்டியாக இருப்பதால் தானே வேதம் அழிவற்றது எனப்படுகிறது. என்ன பிரம்மாவுக்கு வேதத்தை கையில் வச்சுட்டு அதனுடைய கைடன்ஸ் தான் உலகத்தை படைக்கிறான். யதாபூர்வம் அகல்பயத்து, முன்பு எவ்வாறு இருந்ததோ அவ்வாறே செய்யப்பட்டது அப்படிங்கிறதுனால பிரம்மா தான் படைக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் சோழசிம்மபுரம், சோழிங்கர்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா? இந்த ஊர்ல ஆஞ்சநேயர் இருக்காருங்க மலையில. அந்த ஆஞ்சநேயர் இந்த பிரம்மாவுக்கு அடுத்தபடி அந்த பிரம்மா வரப்போறார்.
இப்ப இருக்கிற பிரம்மாவுக்கு 52 வயசா இருக்கு. அவன் 100 வயசா இந்த பிரம்மா சத்தியப்படுவான். அதுக்கப்புறம் அந்த ஆஞ்சநேயர் தான் பிரம்மா வரப்போறார் அப்படின்னு ஸ்தல புராணம் சொல்றது. அது மாதிரி எத்தனையும் ஆத்மாக்கள் வெவ்வேறு உருவம் எடுத்துட்டு வெவ்வேறு நம்மளே எடுத்துங்க. இந்த ஜீவத்தில் நாயா பிறந்து வந்தோமோ, யானையா பிறந்து வந்தோமோ தெரியாது. நாயா பிறந்தா நாய், ஆனையா பிறந்தா ஆனை, மனுஷனா பிறந்தா மனுஷன். அந்த மாதிரி தேவனா பார்த்தா தேவன். அந்த தேவன் அது தேவன் உருவம் உண்டு. அது ஒரு ஆத்மா ஒரே ஆத்மாவோட இல்லை, அந்த போஸ்டுக்கு வெவ்வேறு ஆத்மாக்கள் வர முடியும். சமான நாம ரூபத்வாச் ஆவிர்தாபிய விரோதா தர்சனாத் ஸ்பிரதேஷ. பிரளயங்களுக்கு பின் திரும்ப திரும்ப அதே பெயர்கள் உடையவர்கள் தோன்றுவதில் மாறுபாடு இல்லை. ஸ்மிருதிகளிலும் அவ்வாறே காணப்படுவார். ஸ்மிருதி சொல்றது அவன் பிரம்மா என்ன பண்றான், திரும்பி முன்னால பண்றது அதே மாதிரியே படைச்சான் அப்படி சொல்றது. ஆக மொத்தம் அப்பப்போ என்ன பண்றான்னாக்க ஒரு ஆத்மா எடுக்கிறான், அவனுக்கு வினையில எடுத்துக்கிறான், அதுக்கு ஏற்ற மாதிரி உடம்பு போட்டு போறான். மனுஷனா மட்டும் இல்லை, தேவனா இருக்கிறது அவன் பிரம்மா தான் பண்றான். ஆஸ் சச் அந்த ஆத்மாவை டிபெண்ட் பண்ணி தான் அது வருதே தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த ஆத்மாவுக்கு பேர் வேற யாருது, இப்போ அவ்வளவுதான். தேவர்களுக்கு உபாசனம் உண்டு என்பதற்கு சடங்கிலார் கூறும் மறுப்புகள். அவ உடனே அப்ஜெக்ட் பண்றான், கிடையாது தேவர்களுக்கு உபாசனம் கிடையாது. ஏன்? உடம்பு கிடையாது அவளுக்கு, கட்டவள் கிடையாது, பண்ண வேண்டாம். தேவர்களுக்கு மந்திர உருவம் மட்டுமே உள்ளது, வினை தொடர்பான உடல் கிடையாது. அதனால் அவர்கள் உபாசனம் செய்ய இயலாது, அதற்கான தேவையும் இல்லை. ஏன்னா இவளுடைய ஹையஸ்ட் கோல் தேவலோகத்திற்கு தான். யாருக்கு? உபாசகர்களுக்கு, அதாவது மீமாம்சைகளுக்கு தேவனை அப்போ அனுபவிச்சு திரும்பி வாழ்ந்து. அப்போ ஆகும்போது அதுக்கு மேலே போட்டு தேவையே இல்லையே, அப்புறம் எதுக்கு மேலே போனோம்? நான் 12th படிச்சுட்டேன், திருப்பி 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கணுமா? தேவையில்லையே. அந்த மாதிரி அவளுக்கு உபாசனங்கிறது தேவையில்லாத ஒன்று. ஏன்னா தே ஆல்ரெடி அச்சீவ்டு ஹையஸ்ட் கோல் அப்படிங்கிறது அவளுடைய கன்டென்ஷன். ஒரு நேரத்தில் பல இடங்களில் நடத்தப்படும் வேள்விகள் ஒரே தேவன் தன் உடலுடன் வந்து அவி உணவை பெற்றுக்கொள்ள இயலுமா? அம்மாதிரி வேள்விகள் நடப்பது கண்கூடு. ஆகவே தேவர்களுக்கு உடல் கிடையாது. உடனே தான் தேவர்களுக்கு உடல் இருக்குன்னாக்க ஒரு உடல் வச்சு எங்கெல்லாமோ அப்படிங்கிற இல்லையா, அது முடியாது. உடலுடைமை ஒப்புக்கொள்ளப்பட்டால் அழிவும் உடன் வரும். அப்பொழுது பல தேவர்களை குறிக்கும் சொற்கள் அழிவற்ற வேதத்தில் வந்தாலும் பொருளற்றவை ஆகிவிடும். அப்ப என்ன பண்றான்? அக்னியை பத்தி இதே வருது, அக்னி நயாச பதாராயன்னு அழைச்சு அக்னியை பறிச்சு வருது. அக்னி அழிஞ்சு போயிட்டான்னாக்க அப்புறம் நீ சொல்றது அர்த்தம் நான் போயிடுமே அப்படின்னு. ஏன் நான் சொல்றது என்னன்னாக்க அக்னிங்கிற போஸ்டை பட்டுத்தான் இல்லையா, இன்னைக்கு அக்னியை யார் இருக்கான்னு அவனை பத்தி இல்லை. ஆகவே தேவர்களுக்கு உடல் இல்லை. ஆகவே கட்டவர் அளவுள்ள பிரம்மத்தின் உபாசனை என்பதும் இல்லை. அதனாலே பரபிரம்மம் என்ற ஒன்று இல்லை. ஸோ அவளுடைய கண்டிஷனாக பிரம்மம் ஒன்று இல்லை, இது தேவையே இல்லாத ஒன்று. அப்படி இக்கருத்துக்களுக்கு ராமானுஜரது விளக்கம். தேவர்களுக்கும் பிரம்மோபாசனத்தில் தகுதியும் தேவையும் உண்டு. படைப்பு கூறப்படுகில் சத்தென்னும் பிரம்மன் நான்முகன் முதலான தேவர்கள் முதலிய நாற்பிறப்பு தேவன் மனிதன் விலங்கு தாவரம் பிராணிகளை படைத்தான் என்று ஸ்ருதிகள் தெளிவாக கூறுகிறது. அன்னை கவனிச்சுங்க, தேவனை பொறுத்தப்பட்ட மனுஷன் மாதிரி உடம்பு உண்டு. அவனுக்கு கர்மா குறைச்சல், அவனுக்கு நல்ல கர்மா ஜாஸ்தி, கெட்ட கர்மா குறைச்சல் தேவனா போறான். மனிதன் கெட்ட கர்மா ஜாஸ்தி, நல்ல கர்மா குறைச்சல் மனிதனாக்க. விலங்கு குறுக்க வளர்றது, அதனுடைய நிறைய பாவங்கள் பண்ணிருக்கான், அது விலங்கா இருக்கு. அப்புறம் தாவரம் நிறைய பாவம் பண்ணுது, அதுக்கு எதுவாக நிலையா இருக்கு, நகர முடியாது. அதனால இந்த மாதிரி இந்த 4 பிறப்பும், இந்த 4 பிறப்புலையும் அந்தந்த உயிருக்கு பிரம்மாவுடைய இதுக்கு அந்த கர்மா கேட்ட மாதிரி போடுறான். ஆகவே தேவர்களும் பிரம்மாவால் படைக்கப்பட்டவர்களாம், அவளுக்கும் உருவம் உண்டு. தேவன் மனிதன் விலங்கு தாவரம் பிராணிகளை படைத்தான்னு ஸ்ருதிகள் தெளிவாக கூறுகின்றன. தேவர்களுக்கும் உருவம் உண்டு. தேவர்கள் நரைதரை மூப்பற்றவர்களே, மனிதர்களை விட சிறப்பான உலகில் வாழ்பவர்களே. என்ன விஷயம்? எனக்கு இங்கே சொறி சரங்கு வயிற்று வலி இதெல்லாம் உண்டு, அவளுக்கு அதெல்லாம் கிடையாது. அவளுக்கு எப்போ இந்த சௌக்கியமா இருக்கக்கூடியவா தான். ஆனால் அவளுக்கும் பயம் உண்டு, அவளுக்கும் உணவு வேணும், அவளுக்கும் தூக்கம் உண்டு. அதனால அவளுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவளுக்கு உடம்பு உண்டு. யாருக்கு உடம்பு இருக்கோ அவளுக்கு தான் பசி இருக்கும். ஆயினும் அவருடைய இன்பம் பிரம்ம அனுபவத்துடன் ஒப்பிடுகையில்
மலைமுன் கடுகு போல் உள்ளது. இதை பின்னால் சொல்ல போறார். ஒருத்தன் பரமபதம் போய் சேர்ந்துட்டான். இப்ப அவன் அங்கேருந்து எல்லாத்தையும் பார்க்க முடியும். பார்த்தாக்க பிரம்மாவுக்கு ஒரு இன்பம் இருக்கு இல்லையா, நம்ம பார்த்தோமே 10⁻20 இருந்தால அந்த இன்பம் நரகமாகப்படுறது. அப்படியானாக்க இந்த இன்பம் எவ்வளவு சீப், அவன் எவ்வளவு வசதி அப்படிங்கிறது என்ன தெரியுது நமக்கு. அதனால அவர்களுக்கு இந்த இந்த இடத்துல விடுபட்டு அந்த உயர்ந்த இன்பத்தை அடையத்துக்கு வேண்டிய தேவை உண்டு. ஆகவே அவர்களுக்கு எல்லையற்ற இன்பமான பிரம்மானுபவம் ஏற்பட உபாசனம் செய்தல் வேண்டும். அதனால அவளும் பிரம்மோபாசனம் பண்ணத்துக்கு தகுதி உள்ளவர்கள் தான் அப்படிங்கிறது. அதற்கான தகுதியும் உண்டு. மனிதர்களிலேயே சிலர் சௌபரி போன்ற முனிவர் போன்றவர்கள் தங்கள் யோக முகியால் ஒரே நேரத்தில் பல உடல்களை ஏற்றுள்ளார்கள் என்று தெரிகிறது. அதேபோல் மனிதர்களும் மேம்பட்ட சக்தியுடைய தேவர்கள் பல உடல்களை ஒரே நேரத்தில் எடுப்பது இயலும். மனுஷனாலே எடுக்க முடியும், தேவனால எடுக்க முடியாது. எத்தனையோ உடல் எடுக்கிறது அவளுக்கு உள்ள ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி. இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்க சொல்றேன், கம்பராமாயணத்துல சூர்பனக ராமனை பார்க்க வரைச்ச தன் உடம்ப மாத்திக்கிறான். மஞ்சு குளிர் விஞ்சி ஒளிர் பல்லவ மனுங்க கஞ்சனிமர் செஞ்சவிய சீரடிகளாகி அஞ்சலுள்ள மங்கை என அன்னமெனம் என்னும் வஞ்சி என நஞ்சமகள் வந்தாள் அப்படின்ட்டு. அவளால ஒரு பெரிய அழகிய உருவத்தில் வர முடியுது. ஆனா அவளுடைய உருவம் எப்படி இருக்குனாக்க மகா மட்டமான உருவம். முன்னால வழிஞ்ச தோந்தி, அவளுடைய சாய்ந்த மார்பகங்கள், கோரப்பற்கள், செம்பட்ட முடி, கருத்து தடிப்பான தோல் இப்படி இருந்தது. இப்படி போனாக்க இந்த அழகான ராமன் ஒத்துக்க மாட்டான். அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு ஏத்த மாதிரி தன் மனசுல ஒரு பெண்ணை கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி வராது. அவள் வந்துட்டு அப்புறம் தான் சீதா பிராட்டியை பார்க்குறான். முதல்ல ராமனை மட்டும்தான் பார்த்தா. சீதா பிராட்டியை பார்த்த உடனே போன்னு ஒரு பிரமிச்சு போயிடுறான். எனக்கு இந்த மாதிரி ஒரு பெண் உருவம் எடுக்க முடியலையே, நினைவெல்லாம் போச்சே, பண்ணிருக்கலாமே அப்படின்னு தோணுது. அது மாதிரி இவாளாலேயே இந்த மாதிரி உருவம் மாத்திக்கிறதும் வேற இடத்துக்கு போறது முடியறதுன்னா தேவர்களால பல உருவம் எடுக்கிறது முடியாத காரியமா நிச்சயமா முடியும். சௌபரி முடிஞ்ச மாதிரி அவளாலேயும் முடியும். உடல் என்பது அழியக்கூடியதே. ஆயன், சதுர்முகன், இந்திரன் போன்ற பெயர்கள் ஒரு குறிப்பிட்ட நபரை குறிப்பதல்ல, அவ்வப்பதவி வகிக்கும் ஆன்மாக்களையே குறிக்கின்றன. ஆன்மாக்கள் தங்கள் உடல் அழிந்ததும் வேறு உடலை எடுத்துக்கொள்ளல் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி. பிரளயத்தில் யாவும் அழிந்தாலும் பரமன் வேதத்தை நினைவு கொண்டே உலகளை படைக்கிறான் என்று காட்டப்படுகிறது. ஆகவே வேதம் பரமனின் நேரில் உள்ளது. பரமன் அழிவற்றவன், ஆகவே வேதம் அழிவற்றது. ஆகவே படைப்பு என்பது முன்பே விளக்கப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் இன்னொரு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்கான். இந்த ப்ளூ பிரிண்ட் படி பண்றான். என்ன பண்றான்னாக்க ஆன்மாக்கள் வேற வேறைய ஒழிய அந்த போஸ்ட் எல்லாம் அதுதான், அது மாறவே மாறாது. ஆகவே இதே மாதிரி இன்னும் சொல்றா இல்லையா, முந்தின கல்பத்திலையும் இந்த மச்ச கூர்ம வராக அவதாரங்கள்லாம் ஏற்பட்டது அப்படிங்கிறச்ச அதே மாதிரி இதெல்லாம் ஒவ்வொரு கல்பங்களுக்கும் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. ஆனால் அங்கிருந்த ஆன்மாக்கள் வேற, இப்ப இருக்கிற ஆன்மாக்கள் வேற அப்படிங்கிறது தெரியுது. இக்களத்தால் நிறுவப்படும் கொள்கை, தேவர் முதலியோருக்கும் உடல் உண்டு, அவ்வுடலிலும் பரமன் உரைகிறான். அவனை உபாசித்து அவர்களும் அழிவற்ற ஆனந்தத்தை பெற அவர்களுக்கு தேவையும் தகுதியும் உண்டு. ஆக மொத்தம் அவளுக்கும் பிறவாம இருக்கக்கூடிய நிலைமை வேணும். அதுக்காக அவளும் ட்ரை பண்ணி அந்த இடத்துக்கு உபாசனம் பண்ணி அடைய முடியும். ஆனாலும் பரமதம் போனோம்னாலும் திருப்பி இங்கே மனுஷனா பறந்துட்டு தான் திருப்பி போகணும் அப்படிங்கிறது விதி. இந்த வசூருத்ர ஆதித்யர்கள் என்ன பண்றாங்க, அவள்லாம் பழைய காலத்துல பிரம்மாட்ட போய் சேர்றா. பிரம்மா உலகத்துல இருந்து அப்புறம் அவ அங்க போய் அடையறா. அதாவது தன் முயற்சியினால பிரம்மத்தை அடையக்கூடியவா இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போய் இடத்தில் அடையறா அப்படிங்கிறது ஒரு கொள்கை. அது மாதிரி ஒரு கொள்கை இதுல இருக்கு. ஆனால் யாரெல்லாம் சரணாகதி பண்ணி அடைகிறாளோ அவளுக்கு இங்க உடல் நீங்கின உடனேயே அவளுக்கு மோட்சம், தேகாவசானே மோட்சம் அப்படிங்கிறார். அதுதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். ஆக சரணாகதி பண்றவன் உடனே போய் சேரனா, தன் முயற்சினால பண்றவன் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இருந்து போய் சேர்.
புரியுறதா? எனி டவுட்ஸ்? சுவாமி இந்த மாதிரி சுவாமி இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போகும்போது வந்து நிறைய ரிஸ்க் ஃபேக்டரும் இருக்கு இல்ல சுவாமி? ஏன்னா வந்து இப்போ இந்த ஒரு ஜென்மத்துல என்னமோ எனக்கு புத்தி வந்து உபாசனம் பண்ணியோ இல்ல தியானம் அந்த அஷ்டாங்க யோகம் என்னமோ ஒன்று பண்ணி ஒரு 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 மகர லோகத்துக்கு போய் அடையிறேன்னு வச்சுக்கோங்க. அதுல புண்ணியம் இருக்க வரைக்கும் அங்க இருந்துட்டு திருப்பி மதங்கத்துல வந்து குதிக்கணும். அகெயின் வந்து அதே வாசனை இல்ல அதே தொடர்ந்து அகெயின் இட் டேக்ஸ் so many births to அது ரொம்ப டஃப்பான மார்க்கம் இல்ல சுவாமி. இட் இஸ் நாட் சோ தப்பான மார்க்கம் எல்லாம் இல்லை, அது நல்ல மார்க்கம் தான். டஃப் இல்ல டஃப்னு சொன்னேன், தப்புன்னு சொல்லல சுவாமி. டஃப்பான மார்க்கம்னு டஃப்பான சொன்னேன். மார்க்கம். ஆமா டஃப்பான மார்க்கம். சுவாமி, உமக்கும் எனக்கு டஃப்பாகப்படுறது. சில பேர் நான் அதை அச்சீவ் பண்ணுவேங்கிறா இல்லையா? ஆமாம் நீ எவரெஸ்ட்ல ஏறுவீரா? சுவாமி நிச்சயமா எவரெஸ்ட்ல நான் ஏற மாட்டேன் சொல்லிடு இல்லையா? சுவாமி. நோன்னு சொல்லிடு சுவாமி. அப்புறம் டென்சிங் ஏறினாரு. டென்சிங் போய் கேட்டானா, இவ்வளவு சிரமப்பட்டு இந்த எவரெஸ்ட்ல ஏறணுமா? அதுதான் நான் 2 நாள் கேம்ப் பண்ணிட்டே இருந்தோம். எங்கேருந்து எவரெஸ்ட் ஒரு 40 அடி தூரத்தில் தான் இருந்தது. ஆனால் அதுக்கு போக முடியல. ஏன்னா ஸ்னோ ஸ்டாம் தான் இருந்தது. எங்கள் உயிரே போயிடும் போது இருந்தது. உடனே அவன் கேட்டான், நிருபர் கேட்டான், இவ்வளவு சிரமப்பட்டு அதுக்கு போனா என்ன, போகாட்டி என்ன அப்படின்னு. ஏன் அந்த முயற்சி பண்ண? அது இருக்கே அங்கே, அதனால தான் போறேன்னா அப்படின்னா. அந்த மாதிரி பண்றவா இருக்காள் இல்லையா? ஒன்றும் அது தன் ரொம்ப முயற்சி ரேர் கேஸ் அச்சீவ் பண்ணணும் சுவாமி. அப்படின்னு நினைக்கிறேன். அது மாதிரி அவளுக்கு ரொம்ப எது ரேர் பிடிக்கும்? கேஸ் சுவாமி. அது வந்து ரொம்ப ரேர் கேஸ் அண்ட் ரேர் எஸ், சினாரியோ. அதான் அந்த மாதிரி இருக்க ரேர் கேஸ் தான். இப்போ தன்னுடைய முயற்சினால இதுக்கு போறேன்னு சொல்றோம், ரொம்ப ரேர் கேஸ் தான். அவ அப்படித்தான் போறவா. இன்னொன்னும் இந்த முந்தின யுகங்கள் எல்லாம் அந்த மாதிரி தான் முயற்சி பண்ணி அடையக்கூடியவா நிறைய பேர் இருந்திருக்கா. இப்ப வர 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 நமக்கு அதில் உள்ள ஸ்ரத்தையும் அதே மாதிரி அதில் உள்ள ஞானமும் குறைஞ்சி போச்சு. அதனால என்ன பண்றோம், நமக்கு வேற வழி இல்லை, நமக்கு இதுக்கு வரும். ப்ராபப்ளி நமக்கு நல்ல ஒரு நாலேஜ் இருந்ததுனாக்க நான் அதை அச்சீவ் பண்ணி என்ன வந்தாலும் வந்திருக்கலாம். நமக்கு இது முடியல நல்லா தெரியுது. தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்திருக்கோம். தட் இஸ் பாசிபிள். புரியுதா? சரிங்க சுவாமி. அப்புறம் கேளுங்க, வேற என்ன சந்தேகங்கள்? வெற்றி சுவாமி. நமஸ்காரம் சுவாமி. இதுல தேவர்கள் வந்து ஜீவாத்மா தான் அவங்களும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பிரம்மா மட்டும் ஜீவாத்மா. பிரம்மா பகவானை தவிர்த்து மற்ற எல்லாரும் ஜீவாத்மா தான், இன்க்ளூடிங் பிராட்டி. ஓ, பிராட்டியும் அதுல உண்டா? ஆமா, பிராட்டியும் ஜீவாத்மா தான். அவளும் தேவகோஷ்டியை சேர்ந்தவள் இல்லை. இப்போ மனிதர்களுக்கு வந்து இதயம் இருக்கு, இதயத்துல வந்து ஜீவாத்மா உரையுது, அதுக்குள்ள பரமாத்மா இருக்குதுன்னு சொல்றோம். தேவர்களுக்கு அது எப்படி சொல்ல முடியும்? எனக்கு தேவர்களுக்கு எப்படி அதை சொல்ல முடியும்? அவங்களுக்கு தான் உடல் இல்லை இல்லையா? யார் உடல் இல்லை? உடல் உண்டுங்கிற நம்ம அது எப்படி அது ஒலி உடல் மாதிரியா? அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அது இல்லை இல்லை, தேவர்களுக்கு ஒலி உடம்புன்னு சொல்றா மீமாம்சைகள். சடங்கியலார் தான் சொல்றா ஒலி உடல் தான் உண்டு, வாழ்க்கை உடம்பு கிடையாது. நம்ம தேவர்களுக்கு உடம்பு உண்டு, அவர்களுக்கு நம்ம மாதிரியான உறுப்புகள் உண்டு தான் நம்ம சொல்றோம். ஏன்னா இந்திரன் தான் சண்டை பிடிச்சான், இரண்யனை ஜெயிச்சாலும் வருது இல்லையா? மந்திரூபம் வந்து யாரை ஜெயிக்கிறது? இதிகாசங்கள் இருக்கு இல்லையா? அதாவது வேதத்தினுடைய பொருள் விளக்கம் வந்துதான் இதிகாசங்களை நம்ம கிளீனா பார்க்கிறோம். இந்திரன் வந்தான் போனா அதெல்லாம் செஞ்சான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப உடல் இல்லைன்னா இப்படி வர முடியும் அவனை. அப்போ இது பார்க்க முடியுமா அந்த உடலை? எப்படி பாக்குறது? அது தேவலோகம்னா பார்க்கலாம். இது எப்படி சுவாமி எனக்கு பாசிபிள்? அடியேன் எனக்கு எப்படி பாசிபிள்? இங்க இருந்து பார்க்க முடியாது, அது அந்த உலகத்துக்கு போனாதான் அதை பார்க்க முடியுமா? சுவாமி, குரானை நீங்க பார்க்க முடியுமா? பைனாக்குலர் இருந்தா பார்க்கலாம். அதுக்கேற்ற பைனாக்குலர் இருந்தா பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளால பார்க்க முடியாது நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம சுத்தி இருக்கிறது அவங்க நிறைய பார்க்க முடியாது இருக்கு. வேற ஒன்றும் வேண்டாம். ஒரு இருட்டான ரூம்ல ஒரு 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 ஒளிக்கட்டை, சூரிய ஒளிக்கட்டை வருதுன்னு வச்சுக்கோ. அதில் பார்த்து நிறைய தூசிகள் பறந்துருக்க தெரியுது. அதில் தான் ஒரு 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 பர்டிகுலர் தூசி உங்களால் பிடிக்க முடியுமா? வெளியில் எடுத்தா பார்க்க முடியுமா? முடியாது. அது உங்க கூடயே இருக்கு, ஆனால் பார்க்க முடியல. அது லேசா மூக்கில் விட்டு தும்மல் வருது, கண்ணில் விட்டா கண்ணு உறுத்துறது, ஆனால் பார்க்க முடியலையே.
நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களை நம்ம பார்க்கவே முடியலையே. பாக்டீரியாஸை பார்க்க முடியாது, வைரஸை பார்க்க முடியாது. அதனால நம்மளால பார்க்க முடியாது நிறைய இருக்கு. நம்ம கண்ணா நம்ம பார்க்க முடியுமா? அதையும் பார்க்க முடியாதே. டாக்டரோட பார்க்கலாம், நம்ம பார்க்க முடியாதே. முதல்ல சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க சுவாமி. இல்ல நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றது சேர்த்து ஆன்சர் இருக்கலாம், அதுக்காக சொல்றேன் நான். சொல்லுங்க. இல்ல நான் அடுத்த கொஸ்டினுக்கு போயிட்டேன். சாரி. சொல்லுங்க முதல்ல. நீங்க சொல்லுங்க சுவாமி, நீங்க சொல்லுங்க. நான் அடுத்த கொஸ்டினுக்கு போயிட்டேன் அதுக்குள்ள. சரி, அந்த கொஸ்டின் சொல்லுங்களேன். ஓகே. முதல் சூத்திரம் இருக்கு இல்லையா? ஆமா. அதுல பிரம்ம உபாசனம் மேலுலகில் உள்ளவர்களுக்கும் ஏற்படலாம் என பாதராயணர் கருதுகிறார் அப்படின்னு போட்டிருக்கு. ஆமா. இது வந்து இவரு ராமானுஜர் ஒத்துக்கலையாதா? ஏன் அவர் பாதராயணர் கருதுகிறார்ன்ற மாதிரி சொல்றாரு? ராமானுஜர் கருதுகிறாருன்னா ராமானுஜர் விளக்கம் கொடுத்திருக்காரா இல்லையா? தேவர்களுக்கு உடல் உண்டு, அதனால அது உண்டு ஒத்துக்கிறாரா? பாதராயணர் சொல்றது நான் ஆமோதிக்கிறேங்கிறாரு. பாதராயணர் சொல்றாரோ அவர்களுக்கு உடல் உண்டு, அவளுக்கு இது பண்ண அவளுக்கு வந்து உபாசனம் திறமை உண்டு அப்படிங்கிறத ராமானுஜர் நான் ஒத்துக்கிறேன். நான் தானா சொல்லலை, பாதராயணர் இப்படி சொல்லியிருக்காரு பாருங்க அப்படிங்கிறார். ஓகே சுவாமி, நன்றி நன்றி. அப்புறம் வேற என்னென்ன கேள்வி இருக்கு சொல்லுங்க. உமாமா, உங்களுக்கு ஒன்றும் கேள்வி இல்லையா? சரியா? ஸோ will you proceed further? அதாவது ஒரு நிமிஷம், அதாவது மியூட்ல பேசிட்டேன். அந்த இங்கேயே இருந்து பல இதெல்லாம் அந்த தியானங்கள்லாம் செய்து யோகம் செய்து அஷ்டமா சித்திகள் எல்லாம் அடையிறாங்க இல்லையா? ஆமா. அவங்களுக்கு ஒருவேளை தெரியுமா இவங்களெல்லாம்? இந்த இந்திரனை இவங்களெல்லாம் கண்ணால பாப்பாங்களா? சில பேர் பகவானையே கண்ணால பார்த்ததாவும் சொல்றாளே. இதெல்லாம் இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்த்தாருன்னா அவர் கண்ணாலே பார்த்தேங்கிற. அவளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதாவது இது வந்து அவளுடைய இண்டிவிஜுவல் அச்சீவ்மெண்ட்டை பொறுத்து இருக்கு. லைஃப்ல இவ்வளவு பண்ண முடியுது இது பண்ண முடியுது. அதான் இவ்வளவு பகவானை பார்க்க விடுங்க. சின்ன இது சொல்றேன். மானசரோவர் லேக்குக்கு ஒரு குரூப் இங்கேருந்து போனேன். அது இப்போ இதற்கு அடுத்து காமிச்சேன், டிவியில் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னாக்க இவெல்லாம் 2-3 சட்டை போட்டு கோட்டு போட்டு எல்லாம் போட்டு போகிறா, கை கிளவுஸ் எல்லாம் போட்டு போகிறா. அங்கே போய் இந்த புரோக்ஷனம் பண்ணிக்கலாம் கையில் வச்சா கை விரல் தனியாக விழுந்துடும் போல் இருக்கு அப்படின்னு அவ்வளோ பயப்பட்டேன். ஆனால் அதே நேரத்தில் அங்கே தருவது ஒரு கோவியம் மட்டும், ஒரு கோவணம் மட்டும் கட்டிட்டு தருவது இருந்தார். அப்படியானாக்க இப்போ இவளால் முடியலையா, அவளால் முடியுது. சில பேர் சிலது பாசிபிள். அது மட்டும் இல்லாமல் சில அவர் நல்லா அழகாக ஒருத்தர் நெருப்பிலேயே இருக்கார், ஒன்றும் பண்ணுறதுல வர. இந்த கும்பமேளம் போது இந்த சில சாதுக்கள் சன்னியாசிகள்லாம் ஸ்பெஷல் ஃபீட்ஸ் எல்லாம் காமிச்சார். அவளால் முடியறது. அதனால அச்சீவ் பண்ண முடியுது. யாரால் அச்சீவ் பண்ண முடியுமோ அவளால் அச்சீவ் பண்ண முடியும். பட் நார்மலாக இருக்கிறவங்க இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா முடியாது. அதுதான் எம்பெருமானா சொல்கிறேன். என்னன்னாக்க ஃபார் தி பீப்புள் அட் லார்ஜ், அதுதான் சொல்கிறேன். ஸ்பெஷலாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லலை. அவளால் பண்ணிட்டு போட்டோம். அதான் அந்த சொல்ல வந்தேன், அது மறந்து போயிட்டு. அந்த ராமானுஜர் காலத்தில் உய்ய கொண்டாந்து திறந்தார். அவர் வந்து நல்லா படித்தவர். அவர் என்ன பண்ணாருனாக்க ராமானுஜர் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தார். அவர் என்ன சொன்னார்னாக்க, நீங்கள் சொல்கிற மாதிரி வெறும் சரணாகதி வழி கொடுக்காது, நமக்கு மூளைன்னு ஒன்றுக்கு அதை கொஞ்சம் உபயோகப்படுத்தணும், நம்ம முயற்சி பண்ணணும், அப்போதான் அடையணும்னு சொன்னார். அதுக்கு தக்க காரணத்தோட எம்பெருமான பூரா மறுத்துட்டார். மறுத்ததுக்கு அப்புறம் வந்து சொன்னார், நீங்கள் சொல்கிற வழி நன்னாத்தான் இருக்கு, ஆனால் எனக்கென்னும் ஒத்துக்க மாட்டேங்கிறது அப்படிங்க. அதுக்குதான் ராமானுஜர் சொன்னார், நீ புத்திசாலியாக இருக்க, வித்வானா இருக்கிறதுனால தெரிஞ்சுட்டே, ஆனால் அவனுடைய கிருபை இல்லை, அதனால இழந்தே இருக்கு. அந்த மாதிரி நம்ம பொறுத்த மட்டும் நமக்கு வந்து ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவனுடைய கிருபையால் ஏற்படுறது. அதாவது நான் அவனாலேயே வழிநடத்தப்படுகிறேன் அப்படின்னு நினைச்சோம்னாக்க நான் செய்கிறேங்கிற எண்ணம் வராது. உங்க பிரச்சனையே அதுதான்.
வைஷ்ணவத்தினுடைய மூலமான வேர் என்னன்னாக்க அகங்காரமாகிற ஆர்ப்பை துடைத்தால் ஆத்மாவுக்கு அழியாத பேர் அடியான் என்றே. இந்த அகங்கிறது போகணும். இப்போ நான் அச்சீவ் பண்ணேன்னு சொல்றது நான்கிறது வந்துடும் இல்லையா? நீ ஞான பக்தி யோகங்கள் பண்ணினாலும் நான்கிறது வந்துடுறது இல்லையா? அதனால அதை அவாய்ட் பண்ண சொல்றேன். என்னால் ஒன்றும் முடியாது. நான் எப்படி இருக்கணும்னாக்க அச்சேதனம் போல இருக்கணும். ஆனால் ஒன்று அனுபவிக்கணும். அதுக்கு அதான் சும்மா சொல்லல. ஆழ்வாடு பாட்டு இருக்கு, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. நான் இப்போ சேதனா இருக்கேன், அறிவுள்ளவனா இருக்கேன். நான் என்னுடைய சேதனத்துவத்தை விட்டுவிட்டு அறிவில்லாத ஒரு படி, அதுக்கு உயிர் இல்லாத இது இல்லாத ஒன்று, அறிவில்லாத ஒன்று, அதுதான் இருக்கணும். சரி, அப்படியே வந்துட்டு போனாங்க. உன் பவளவாய் காண்பேனே, உன்னுடைய வாயை பார்த்து ரசிக்கணும். அதுக்கு எனக்கு அறிவு வேணும் இல்லையா? எனக்கு அறிவு இருக்கணும். ஆனால் நான் அறிவில்லாத பொருள் மாதிரி இருக்கணும். உன்னை பார்க்கறச்சு நான் அறிவில்லாத பொருள் மாதிரி இருக்கணும். அதாவது அவனை மாதிரி நீங்க போ, நான் அவ்வளோதான் போறேன். இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் தான். வைத்த இடத்தில் இருந்தேனோ பரதாழ்வானை போல அப்படின்னு சொல்லுவா. அது மாதிரி அவன் இருக்கப்படி அவனை எங்க வச்சாலும் சரி, நான் அதை பற்றி எந்த யோஜனையும் பண்ண மாட்டேன், நான் ஏற்றுக்குவேன். எப்படின்னாக்க அவனை பொறுத்த மட்டும் நான் ஒரு அச்சேதனம். இந்த நாள் டெவலப் பண்ணோம்னாக்க நமக்கு முக்தி நிச்சயம். பட் இதுக்கு நிறைய பிராக்டிஸ் இருக்கணும்ல சுவாமி, இந்த மாதிரியான ஒரு சுவாமி அது அவன் கிருபையா இருக்கணும். திருப்பி நீ பிராக்டிஸ் நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னு சொல்ல வச்சுக்கோ. எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவோம். விஸ்வாமித்திரன் அவ்வளவு பிடிவாதத்தோட வந்தான். திக்பலம் ராஜபலம் பிரம்மதேஜோ பலம் பலம்னு சேலஞ்ச் பண்ணிவிட்டு, வசிஷ்ட சேலஞ்ச் பண்ணிட்டு திக்கா போய் இது பண்ணான், தபஸ் பண்ணினான். ஆனா மேனகையை பார்த்து இழிச்சு விட்டான், தேர்ந்து போச்சு. 10 வருஷத்துக்கு சந்தியானம் கூட பண்ணா வந்தானா. இந்த மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற மட்டும் நம்ம தவறக்கூடிய வாய்ப்பு அதிகம். பிரம்மா மட்டும் போனாலும் நாம் தவறக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதனால இந்த உலகத்தை விட்டுட்டு போனா வசூத்ராதியில போனேன்னாக்க எனக்கு அங்கங்கே ஒரு சின்ன ஒரு சபலம் ஏற்பட்டுருச்சுனாக்க நான் திருப்பி கீழே விழுந்துருவேன். அதனால இதெல்லாம் கூடாது. இதெல்லாத்தையும் பைபாஸ் பண்ணிட்டு நேர வந்து போய் சேரணும். அப்படிங்கிறத சரணாகதி பண்றோம். புரியுறதா? புரியுது சுவாமி, இந்த பாயிண்ட் புரியுறது அடியனுக்கு கிளியரா. பட் சுவாமி டே டு டே லைஃப்ல தினம் தினம் நம்ம பல லோக விஷயங்கள் இல்ல உடல் சார்ந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா சைலற்ற நிலையில நமக்கு நல்லாவே புரியுறது. இந்த மாதிரி அவனுடைய அருள் இருந்தாதான் ஒரு பிராக்டிஸ் பண்ணும்போது, அதாவது அந்த ஞானம் அந்த நேரத்துல தக்க நேரத்துல நமக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு கூட அவனுடைய ஞானம் இருக்கணும். இது உடல் தளம், ஸோ நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், இதுல ஈடுபடக்கூடாது, இது என்னுடைய சொரூபத்துக்கு ஒத்துக்காது. அதெல்லாமே அந்த சந்தர்ப்பம் வரும்போது பகவான் நமக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் கொடுத்துட்டே இருக்கார். அப்ப அந்த சந்தர்ப்பம் கொடுக்கும்பொழுது இது ஞாபகம் நம்ம ஆத்மஸ்வரூபத்தோட நம்ம அப்படி ஒரு ஷீல்டு போட்டு இருக்கிறது, அது நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு சுவாமி. அதான் அதனாலதான் இங்க இருக்கோம். உலகத்தை ஏன் இருக்கோம்னா அதனாலதான் இருக்கோம். என்னைக்கு அந்த எல்லாம் விளையாட்டு நம்ம அங்கே இருக்க மாட்டோம். நம்ம எத்தனை நாளைக்கு நம்ம காலில் மண் ஒட்டின்னு இருக்கோ அது மட்டும் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அதான் சொல்றேன், சாந்தியோகத்தில் பார்த்தோம் இல்லையா, முன்னே காமிச்சல் ஞாபகம் இருக்கு இல்லையா? எத்தனை நாளைக்கு ஒருத்தருக்கு உடம்பு இருக்கோ அது மட்டும் அது வினை போகிறது இல்லை. எப்போ வினை போச்சோ அவன் அப்புறம் அங்கே இருக்கிறது இல்லை. அதனால நமக்கு இந்த உடம்பு இருக்கிறதுனால இன்னும் வினைகள் தொடர்ந்துன்னு தான் இருக்கு. என்ன பண்ணலாம்? இன்னுமே ஃபர்தராக வினையை சேர்த்துக்காமல் இருக்கலாம். அதுக்கு முயற்சி பண்ணலாம். அதுவும் கூட நம்ம முயற்சியெல்லாம் முடியுமான்னு தெரியல. அதையும் அவங்ககிட்ட தான் விட வேண்டும். சரியா சுவாமி? ஒரே ஒரு கேள்வி. நீங்க பேசும்போது பக்தி யோகமும் சரணாகதியும் வேற வேறன்ற மாதிரி சொன்னீங்க, அது அப்படியா இல்ல ஒண்ணுதானா? ஆமா ஆமா, இல்ல ரெண்டு வெவ்வேறு தான். அப்படியா? என்ன டிஃபரன்ஸ் சுவாமி? என்ன டிஃபரன்ஸ்? பக்தி பண்றச்சே நான் பக்தி பண்றேன் அப்படிங்கிறது வருது. சரணாகதியில நான் சரணமடைகிறேன், அவ்வளவுதான். நீ என்னை என்ன வேணாலும் எடுத்துக்கோ, நீ இதை பக்தின்னு எடுத்துக்கோ, ஞானம் எடுத்துக்கோ, இல்லை கர்மான்னு எடுத்துக்கோ, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. நான் ஒன்று முழுக்க அப்சல்யூட்லி ஐ பிலீவ் யூ, அவ்வளோதான். அதை தவிர்த்து வேற எதுவும் கிடையாது. பக்தி யோகத்தில் பண்ணவாளுக்கு அவளுக்கு என்ன பண்ணணும்னாக்க பிராரப்த கர்மா அப்படின்னு ஒன்று உண்டு. அது ஒரு ஜென்மாலே முடியலாம், 2-3 ஜென்மாலே முடியலாம். அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் அவளுக்கு மோட்சம் உண்டு. பக்தி யோகத்தால் அவளுக்கு இது கிடைச்சதுனாக்க. ஆனால் சரணாகதி பண்ணவளுக்கு இந்த ஜென்மத்தில் முடிவிலேயே மோட்சம் உண்டு. பக்தி கர்ம ஞான பக்தி இது எல்லாத்துலேயுமே நான்கிற எண்ணம் உண்டு. ரொம்ப சிம்பிள் திங். நீங்கள் இந்த ராதா கல்யாணம் பண்ணுறா பார்த்துருக்கீங்களா?
சங்கீதத்தினால சுவாமி. பார்த்துருக்கோம் சுவாமி. அங்க பாக்கிச்சு வச்சுக்கோ. அவன் என்ன பண்ணான்னாக்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர? இந்த ராகத்துக்கு இல்லையா? அந்த பாட்டினுடைய மீனிங் என்ன போயிடுறது. அந்த பாட்டு நம்ம சங்கீதம் கேட்குறோம், அப்படிலாம் சங்கீதம் கேட்குறோம் இல்லையா? சங்கீதம் கேட்கறது என்ன பண்ணுறோம்னாக்க இந்த பாட்டு அர்த்தம் யாருக்கும் தெரியாது, ஆனால் அதோட மெலோடி நம்ம காதில் விழுறது இல்லையா? அதைத்தானே எடுத்துக்கிறோம். எதுக்கு? அந்த மெலோடி நமக்கு வந்து நம்ம மனசில் ஒரு சூதிங் எஃபெக்ட் கொடுக்கறது. அந்த மாதிரி எனக்கு அது சுகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு அப்படிங்கிறது வருது இல்லையா? இல்லை, அதெல்லாம் இல்லாமல் நான் உனக்கு, நீ என்னை எங்கே வச்சாலும் சரி. அதுதான் சொல்கிறார் ஆழ்வார். அவருக்கு வந்து நான் கதறேனே, எனக்கு மோட்சம் தரப்படாது, வேலை பண்ணப்படாது. இல்லை இல்லை வரமாட்டேங்க, நான் ஒன்று பண்ணு கண்ணா, நான் கூட்டாக வரமாட்டேங்க, ஒன்று பண்ணு என்கிட்ட வந்து நீ ஒரு பாவி, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போ, என் கண்மை அவன் சொல்லிட்டு போ அப்படிங்கிறார். அந்த மாதிரி அவன் வந்து நமக்கு முன்னால் அவனா வந்து நின்னானாக்க நமக்கு மற்ற நம்முடைய வினைகள் எல்லாம் தீரும். அதுக்கு அவன் திருவுள்ளம்பத்தன்மையை தவிர்த்து நம்ம போட்டு ஏதாவது மந்திரங்களால் கட்டி இழுக்கலாம் முடியாது. அதுதான் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம். பொறுப்பு அவனோடது. அப்போ நானே விட்டுட்டேன்னாக்க, நீங்கள் இது வேணும் அது வேணும்னாக்க ஒன்றுக்கும் நம்ம சாட்சிக்காரன் காலில் விழணும், வேண்டாம். சண்டைக்காரன் யாரு? நம்ம ஆட்டி வைக்கிறான், அவன் தான், அவன் காலையே விழுந்துருங்க. அது அவன் பார்த்துக்கிறேன். நம்ம அப்சல்யூட் சரண்டரில் என்னுடைய நல்லதோ கெட்டதோ எல்லாம் உனக்கு தான். எனக்கு கெடுதல் நடந்தாலும் ரைட்டு, நான் பண்ண இது வினை இது அனுபவிக்கிறேன். நீ என்ன பண்ணணும்? அந்த தாங்கிக்கூடிய அனுபவத்தை தாங்கிக்கூடிய திறமையாக எனக்கு கூட, அவ்வளோதான். எந்த நிலைமையிலையும் அவனை விட்டு மாறாம, ஐயோ பாபி எனக்கு மட்டும் பண்ணுற உலகத்தில் எல்லாரும் இருக்காளே, இந்த எண்ணம் வரக்கூடாது. நான் பண்ணின ஒன்னொன்னும் நான் முந்தின ஜென்மத்தில் பண்ண அதனுடைய தான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இது நல்லா தெரிஞ்சுக்கணும். வாஸ்தவம். இப்போ நான் பண்ணாமல் ஒன்று அடையணுங்கிற எண்ணமும் எனக்கு தெரியறது வாஸ்தவம். ஆனால் என்னால் எல்லாம் பண்ண முடியலை. அதை ஒத்துக்கிண்டு, அப்பா என்னால் எதுவும் பண்ண முடியல, நான் உன்னை அடையணும் விரும்புகிறேன், நீயா என்னை தகுதிப்படுத்தி என்னை உங்கள்கிட்ட கூட்டிக்க அப்படிங்கிறது. புரியுதா? புரியுது சுவாமி. புரியுது சுவாமி. நான் இவ்வளவு நாளா ரெண்டு ஒன்று நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு பெரிய ஞான கர்ம ஞான பக்தி வேற, சரணாகதி வேற. அதே சமயத்துல சுவாமி, இப்ப எந்த யோகமா இருந்தாலும் கடைசியா அவனை தான் அடையிறோம் அப்படின்றதுனால இது வந்து ராஜயோகம் பண்ணாலும் பக்தி யோகம் பண்ணாலும் கடைசியா வந்து சரணாகதின்ற ஒரு ஸ்டேஜுக்கு மனுஷன் வந்துதான் ஆகணும் இல்லையா? அது வந்துதான் ராஜயோகம் பண்ணினாலும் அது பண்ற மட்டும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணுமே. அதுக்கு அவளஞ்சல் பண்ண என்ன பண்ணுவீங்க? ஸோ இடைஞ்சல் வந்து அவனால் பண்ண முடியுமே. அதனால எல்லாத்துக்கும் கடைசியில் நான் எல்லாம் பண்ணினாலும் தரது அவன் தான் தரான். ஆக மொத்தம் நான் முன்னாடியே ஒத்துணுலாம் முடியல, ஒத்துணுடுறேன். நான் பண்ணுறேன் என்ன வந்தாக்க, அப்போ நீ பண்ண, அப்பா நீ மொழி வழியா நீ இப்போ பிடிச்சிடுவா. அதுதான் சொல்கிறான். கனல் கயிறு கண்ட பிரம்மாஸ்திரம் போலேன்னு. ஆஞ்சநேயனை இந்திரஜித் என்ன பண்ணினா, அசோகவனை அழிச்ச போது பிரம்மாஸ்திரத்தினால் கட்டியிருந்தான். ஆஞ்சநேயன் பிரம்மாஸ்திரம் ஒன்றும் பண்ணாது, கொல்லாது, ஆனால் கட்டியிருக்கு. பிரம்மாவுடைய இது கட்டுப்பட்டு இருந்துட்டு இருந்தான். ஆனால் என்ன பண்ணான்னாக்க, அந்த மற்ற ராட்சசர்கள்லாம் ஐயோ எங்கேயாவது வெளியே வந்துடப்படான்ட்டு, இப்போ தான் கட்டுப்பட்டுருக்கான்ட்டு நல்லா கயிறை போட்டு இறுகி கட்டிவிட்டான். கயிறை கட்டின உடனே பிரம்மாஸ்திரம் விலகிடுது. அதனால வேறொரு உபாயத்தை நம்ம, வேறொரு வழியை நம்ம என்னன்னாக்க, பெருமாளுடைய கிரேஸ் விலகி போய்டுறது. எனக்கு பெருமாளுடைய கிரேஸ் மட்டும்தான் வேணும்னாக்க அவன் தானாக கொடுத்துருக்கான்னு பார்த்துட்டு இருக்கு. அதனால அவனை பற்றி அதுதான் மாம் ஏகம் சரணம் ரஜ, என் ஒருவனையே சரணமாக அடை அப்படின்னு சொல்லு. இப்போ ஸ்ரீபாஷ்யத்துல வந்து நம்ம வந்து மெயினா வந்து இந்த உபாசனையை தான் சொல்றோம் இல்லையா? முக்தி அடையறதுக்கு உபாசனை ஒரு வழி. ஆமா. அப்போ ராமானுஜர் சொல்ற வழி வந்து ஸ்ரீபாஷ்யத்துல இருந்து என்ன சொல்றது, அதை விட பெஸ்டான ஒரு ரூட்ன்ற மாதிரி சொல்றாரு, சரணாகதி சொல்றாரா? ஆமா ஆமா ஆமா. அதுக்கு நீங்க என்ன ஒரு 2 அதிகாரம் காத்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும் ஏன் ஒட்டு. அதாவது வேதத்தாலே விதிக்கப்பட்ட வழி உபாசனம். அதான் சொன்னேன். நான் பிஹெச்டி வாங்கினோம்னாக்க ஒழுங்காக காலேஜில் போய் படித்து நல்ல அதில் அகாடமிக் இன்ட்ரெஸ்டோடு இருந்து மேலே ஒரு கைடு எடுத்துட்டு போனால் அது வழி.
ஆனால் அது இல்லாமல் போக முடியும். அது எப்படி முடியும் அப்படிங்கிறது அவர் சொல்கிறார் பின்னால். இப்போ நான் சொன்னேன் உபாசனம் பண்ணுறச்சு உபாசனம் பண்ணணும் திருப்பி திருப்பி சொன்னேன்னா அதெல்லாம் யாரால முடியும் அப்படின்னாக்க, யாருக்கு உபநயனம் ஆகிருக்கோ, யார் வேதம் படித்து முடிச்சிருக்காளோ, யாருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இப்படி ஒன்றுனா அப்படின்னா ப்ராபபிலிட்டி ரொம்ப 1/∞ வந்துடும். அவளுக்கு மட்டும்தான் முடியும், மற்ற பேருக்கெல்லாம் முடியாதுன்னு ஆகும். அது நோக்கம் இல்லை பகவானுக்கு, எல்லாருக்கும் எல்லாம் வர முடியும். அதுக்காகத்தான் சிம்பிளிஃபை பண்ணி இந்த சரம சுலோகம் கொடுத்தான், சர்வதர்மான் பரித்தியஜ சகசுலோகம் கொடுத்தான். அதை பிடிச்சிக்கோ, அது அவன் வாயால சொல்லியிருக்கான். வேதம் சொல்றது கூட சொல்லி கேட்குற மாதிரி இருக்கும், இதை தன் வாயால் சொல்லியிருக்கிறதுனால இதை நம்ம எடுத்துக்கலாம், இது நம்மளால முடியும். ஆனால் இதுக்கு சாஸ்திர சம்மதம் உண்டான உண்டு. பின்னால் ஒன்று பார்க்க போகிறோம், ஞாச வித்தியான்னு ஒன்று பார்க்க போகிறோம். ஞாச வித்தியாவில் இப்படி தான் சொல்கிறது, உன் உடம்பையே ஒரு யாக வேண்டிய பார்த்திக்கோ, அதிலே பண்ணுற மாதிரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது. அது மாதிரி தன்னையே அவனுக்கு ஆட்படுத்தி கொடுக்கறதுங்கிறது ஒரு வழி இருக்கு. அந்த வழியைத்தான் எம்பெருமானார் எக்ஸ்பேண்ட் பண்ணி சரணாகதின்னு கொடுத்துருக்க. புரியுதா? இந்த சரணாகதி வந்து இவரோட தரிசனம், உடையவருடைய தரிசனம் தான் இல்லையா? அப்ப இதுக்கு முன்னாடி யாரும் இது சொல்லல. இருக்கு, உடையவர் அதை குவாலிஃபை பண்ணி வச்சிருக்காரு. முன்னால சரணாகதி ராமாயணம் குறுக்க சரணாகதி தான். சரணாகதியிலேருந்து அதுலேருந்து முதலேருந்து ஆரம்பிச்சு காகாசுர சரணாகதியிலேருந்து ஆரம்பிச்சு ஊரப்புறம் சரணாகதி தான் சொல்லிட்டு இந்த ராமாயணத்தை எடுத்ததையும் மற்ற பேர் சொன்னது எல்லாத்தையும் கேட்டோம், வேதத்தில் எடுத்து சிந்தசைஸ் பண்ணி நமக்கு ஒரு அழகான மெடிசனா கொடுத்துருக்காரு. நமக்கு ஒரு பிராக்டிசிங் இதா கொண்டு வந்து கொடுக்குறாரு. எஸ், கரெக்ட். நீங்க ராமாயணத்தை மறுக்க முடியுமா? ஆமா, திவ்ய பிரபந்தமும் ராமாயணத்தை மறுக்க முடியாது இல்லையா? அப்ப அது நடந்திருக்கு இல்லையா? முன்னா இருக்கிறது சான்று. அதனால அதெல்லாம் சொல்றாரு. எத்தனை சரணாகதிகள் வந்திருக்கு ராமாயணத்துல, ஒவ்வொரு சரணாகதிக்கும் ஏன் அது எப்படி கிடைச்சது, ஏன் கிடைக்கல. ஆக்சுவலா ராமாயணத்துக்கு பேரை சரணாகதி சாஸ்திரம் தான் சொல்லுவா. தனியாக அது நிறைய, அதுல வந்து எவ்வளவு புக்ஸ் வந்துருக்கு தெரியுமா சரணாகதியை பத்தி. எல்லா சரணாகதியும் பலன் அளிச்சுதா? அழிக்கல. ஏன் அழிக்கல? ஏன் பண்ணால் அதுக்கு இந்த கோளாறுகள் இருக்கு, எந்த மாதிரி தான் என்னென்ன கிடையாது. அதே வந்து சரணாகதிக்கு வந்து இட்ஸ் வெரி பவர்ஃபுல் வெப்பன். அதை வந்து எதுக்கு வேணும் உபயோகப்படுத்தலாம். ஒன்றும் இந்த உலகத்தில் இருக்க அது வேணும் இது வேணும் கிடைக்கிறதுக்கு அதுவும் உபயோகப்படுத்தலாம். ஆனால் அது வந்து எப்படின்னாக்க கற்ப விருட்சத்துக்கிட்ட போய் எனக்கு உடுத்திக்க துணி இல்லை, துணி உடுன்னு கேட்குற மாதிரி ஆகும். அதனால நல்ல இது எல்லாத்துக்கும் மேம்பட்டதான ஒன்று என்னன்னாக்க இனி திருப்பி வராத நிலை, எவர் லாஸ்டிங் பிளிஸ், அது வேணும் கேட்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதை விட்டுட்டு அதை மனசில் எப்போ வச்சுக்கோ மனசில் அப்படின்னு சொல்கிறேன். எனிதிங் எல்ஸ்? இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்தது சுவாமி, நிறைய திறப்பு எனக்கு. நன்றி அடியேன். சரி, நீங்க இதை முழுக்க படிச்சுக்கணும் பாருங்க, யூ வில் ஃபீல். அதாவது ராமானுஜ கொள்கை அது ப்ராக்டிக்கலாக இருக்கணும், தியரிட்டிக்கலாக சொன்னால் பிரயோஜனம் இல்லை எதுவும். இது வந்து அடுத்தடுத்த மனுஷனுக்கு போய் சேர்ற மாதிரி இருக்கணும், அதுதான் முக்கியம். வேதத்தை வந்து படிச்சுன்னு முரட்டு வேதத்தை படிச்சுன்னு மட்டும் அதில் மட்டும் இருந்து போனால் பிரயோஜனம் இல்லை. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ரிஃபைன் பண்ணி நம்ம முன்னால் என்ன வழிகாட்டுகள் என்னெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சிந்தசைஸ் பண்ணி நமக்குன்னு ஒரு தனியான ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காரு. அது நமக்கு லைஃப்பில் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கொடுக்கும். அந்த ஒரு 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 செட்பாஸோட அவரது வழியை ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக நமக்கு நல்லது கிடைக்கும். அதுதான் சரியா? சுவாமி ரொம்ப லேட் ஆகுறது, இருந்தாலும் சரணாகதின்றதை எப்படி பண்ணணும்? அது வெறும் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு தானா? அந்த மைண்ட் செட்டுக்கு என்னென்ன ஏதாவது ஸ்டெப் இருக்கா? அது பார்க்கணும்ல. நம்ம வந்து நான் சரணாகதி நான் நினைச்சுட்டு இருப்பேன், அது உண்மையான சரணாகதியா என்னன்னு தெரியலன்னா, பக்தியா என்னன்னு தெரியாது. பக்தியா கூட இருக்கும், நான் வெறும் ஸ்லோகம் தான் சொல்லிட்டு இருக்கேன், அவரை எப்பயும் வேண்டிட்டு இருக்கேன், அதுவா அதுதான் சரணாகதியா? என்ன பண்ணணும், கொஞ்சம் இந்த புக் முடிக்கிறப்ப வெயிட் பண்ணணும். சரி, ஓகே, சரி. ஏன்னா அது நம்முடைய அல்டிமேட் கோல். இது வந்து எப்படியானாக்கா எல்லாத்தையும் பார்த்தோன்னா இந்த புக்குக்கு மேலே தொடர்ச்சியாக சிலதெல்லாம் இருக்குது. அதில் வந்து சரணாகதி டீட்டெயிலாக சொல்கிறேன், என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், யார் பண்ணலாம், எப்போ பண்ணப்படாது எல்லாம் இருக்குது அதில். அதனால் நம்ம இது என்ன அந்த மாதிரி பார்த்தோம்னாக்க ஒரு நல்ல ஒரு டிடெக்டிவ் நாவலை கடைசி போய் திருப்பி பார்க்குற மாதிரி ஆகிடும். அதனால் பார்த்துக்கலாம். சரி, நன்றி சுவாமி, நன்றி. அடியேன். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.
மாமி, சுவாமி, மாமியோட கொஸ்டினுக்கு வந்து அடியேன் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணா கரெக்டா இருக்குமான்னு தெரியல ம் சுவாமி. அதாவது வந்து இப்போ ப்ரீ ரெக்வஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கும்பொழுது வந்து ஒரு சரணாகதிக்கும் பக்தி யோகத்துக்கும் இருக்கிற ப்ரீ ரெக்வஸ்ட் அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ் வாட் எவர் ஹேப்பன் இன் அவர் லைஃப், என்ன நடந்தாலும் வந்து இது பகவானுடைய பிளான், ஸோ லெட் ம் இட் நோ ஹேப்பன் ஆஸ் இஸ் பிளான் அப்படின்னு ம் வந்து நம்ம வந்து அன்கண்டிஷனலாக அக்செப்ட் பண்ணிக்கும் பொழுது அதுக்கு அவனே தீர்வு வச்சிருப்பான் அப்படின்ற அந்த ஒரு நிலை டெவலப் பண்ண இந்த சரணாகதின்றது வந்து உணரத்துக்கு ஆகும் அந்த சுவாமி. பிகாஸ் மாமியோட கொஷின் வந்து ஹவு டு ஆமா ஐடென்டிஃபை ஆர் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்டிருக்கா. அதான் அப்போ அது வந்து வரைச்சே தான் பார்த்தீங்கன்னா அது இந்த என்ன பண்ணணும், எப்படி சரணாகதி பண்ணணும்னாக்க நம்ம எப்படி அவனுக்கு முழுமையாக நான் தான் உங்ககிட்ட தான் இருக்கேன் அப்படிங்கிறது அந்த மனசு முதல்ல டெவலப் பண்ணிக்கணும். அதாவது ஆமா இந்த ஸ்ரீபாஷ்யத்தை படித்தோம்னாக்க இந்த இதானது அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு தெரிகிறது. இந்த கஷ்டமான ஒன்றை அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சுலபமான வழியை காட்டி கொடுத்துருக்கா நம்ம முன்னோர்கள். அப்படின்னாக்க அந்த முன்னோர் காட்டின வழி என்ன, அதை நான் பண்ண முடியுமா? முடியும். எப்படி பண்ணுவேன்? எப்படி பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு இருக்கு. அதனால நம்ம வந்து சரணாகதிங்கிறத ரொம்ப கஷ்டமான வழி எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னாக்க கணக்கில் எக்ஸசைஸ் போடுறது இதெல்லாம் போடுற இல்லையா பின்னால் முதல்ல சிம்பிளாக சில கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் டஃப்பாக மோர் டஃப்பாக கொடுக்குறா இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் தாண்டியாச்சுனாக்க அப்புறம் வரைச்ச இதெல்லாம் ஈஸியாக இருக்குது நமக்கு போகிறச்சு. அது மாதிரி நம்ம இப்போ இதெல்லாத்தையும் முதல்ல கற்றுக்கிறச்சே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். கற்றுண்டாச்சுனாக்கா அது ஈஸியாக போகிற மாதிரி நமக்கு இது எல்லாத்தையும் தாண்டிட்டு அதுக்கு வரைச்சே பார்த்தீங்கன்னாக்க இது ஈஸியாக போய்ட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நமக்கு. புரியுதா? ரொம்ப சிம்பிள் திங் பண்ணாங்க. உங்களுக்கெல்லாம் கேல்குலேஷனாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேல்குலேஷன் தான் நீங்கள் லைஃப்பில் அதிகமாக எல்லா இடத்துலையும் உபயோகப்படுறது. அப்போது எல்லாரும் மேத்ஸ் படிச்சுட்டு இருந்திருக்காளா கேல்குலேஷன் படிக்கிறதுக்கு? இல்லை. அவனுடைய அப்ளிகேஷன் எல்லாம் உபயோகப்படுத்தணும் இல்லையா? அந்த மாதிரி அதை நமக்கு ஈஸியாக பண்ணி கொடுக்குறது. அடுத்த இல்லைம்பாங்க இது இன்னும் 2 அதிகாரம் நம்ம இருக்குது. இது இந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடியது. அதில் வச்சு என்ன மேலே மேலே இதை பற்றியே பார்க்கலாம் நம்ம. சரியா? ஓகே சுவாமி, தேங்க்ஸ் சுவாமி. பாலாஜி சுவாமி, உங்களுடைய சொல்லுங்க வாய்ஸ் சுவாமி. ரொம்ப ஃபீபிளா வருது. அது எனக்கு சாரி இன்ஸ்ட்ருமெண்ட் சுவாமி, இருக்கான்னு பார்த்து ஆமா அடியனோட லேப்டாப்ல கொஞ்சம் இஷ்யூ இருக்கு சுவாமி, அது ரீப்ளேஸ் அது பண்றதுக்கு பார்த்துங்க. ஐம் சாரி சுவாமி. ஓகே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவிடலே சரணம். திருவடிகள் சரணம். ஆச்சாரியன் திருவிடலே சரணம். சரணம். தஸ்மை ராமானுஜாரியா ராமானுஜாரிய பிரயோகினி யத்விதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜ்வரம் அசீசமத். கிருஷ்ண தன்யோஸ்மி சுவாமி, அடியன் தாசன்.